படிச்சவ இன்னைக்கு டாக்டர் லாயர் இன்ஜினியர் டீச்சர் பத்தி குச்சி வச்சு படிச்சவ இன்னைக்கு டாக்டர் லாயர் இன்ஜினியர் டீச்சர் வீட்டுல விளக்கு இல்ல இருந்தாலும் படிச்சோம் முன்னுக்கு வந்தோம் ஒரு வேளை சொத்துக்காக தவிச்சோம் வைத்து கட்டி போட்டு படிச்சோம் எனக்கு தெரியும் தமிழ்நால முடியும் மாலாஸ் மட்டும் தடுக்கும் ராஜன் என்றும் கை கொடுக்கும் செஞ்சு பார் பொழுது தேவி பழைய கதைய எல்லாத்தையும் முட்டை கட்டு கிட்டு குறவா பேசி நிறைய செஞ்சு காட்டு அந்த காலத்தில கிட்டா தோப்புல எஸ்டேட் போறதுல சோம்பேறி இல்ல இந்த காலத்தில நாடு வளர்ந்துருச்சு காசு நிறைஞ்சிருச்சு சோம்பேறி ஏண்டா அந்த காலத்தில கிட்டா தோப்புல எஸ்டேட் போறதுல சோம்பேறி இல்ல இந்த காலத்தில நாடு வளர்ந்துருச்சு காசு நிறைஞ்சிருச்சு சோம்பேறி ஏண்டா கஷ்டப்பட்டு வந்தவன்டா நமது தமிழ தடையெல்லாம் உடைச்சிட்டு வந்தவன் தமிழ கஷ்டப்பட்டு வந்தவன்டா நமது தமிழ தடையெல்லாம் உடைச்சிட்டு வந்தவன் தமிழ படிச்ச மட்டும்தான் கடைக்கும் சோறு படிப்பு இல்லனா குடிப்ப கூழு படிச்ச மட்டும்தான் கடைக்கும் சோறு படிப்பு இல்லனா சொல்லு தமிழ கீழே தமிழ ரேப் தமிழ கருப்பு தமிழ நெருப்பு தமிழ இரும்பு தமிழ உள்ள தமிழ வழிய தமிழ ரத்த தமிழ நாடு தமிழ 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 படிச்ச தமிழ கிறுக்கு தமிழ நல்ல தமிழ கெட்ட தமிழ வசந்த தமிழ பச்சை தமிழ வீர தமிழ திமிர தமிழ உயிர் தமிழ ஆதி தமிழ 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 ஹேப் ஆஃப் தமிழன் யோ கெச் மீ அவுசி மதன் மதன் கெச் மீ அவுசி மதன் ப்ளீஸ் அந்த காலத்தில கிட்டா தோப்புல எஸ்டேட் போறதுல சோம்பேறி இல்ல இந்த காலத்தில நாடு வளர்ந்துருச்சு காசு நிறைஞ்சிருச்சு சோம்பேறி ஏண்டா அந்த காலத்தில கிட்டா தோப்புல எஸ்டேட் போறதுல சோம்பேறி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் ஸ்ட்ரீம். வணக்கம் ஐயா, வெல்கம் பேக். வாங்க ப்ரோ, மாஸ்டர் 74. வணக்கம் ஐயா, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். இவர்களே பார்த்தீங்கன்னா யூசிஎல்ல 2வது குரூப்புக்கான மேட்சஸ் நடந்தது. அருமையான மேட்சுகள் பார்த்தீங்கன்னா லிவர்கூசன் vs அர்சனல் 11-15 இந்த மேட்ச் நடந்தது. பட் அர்சனல் இருக்க ஃபார்முக்கு அச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பானுங்க. வெற்றி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா லிவர்கூசன் ஒரு நல்ல கேம் பிளேவை போட்டு ட்ரா பிடிச்சி வச்சுட்டானுங்க. அருமையான ஒரு மேட்ச்சு. நேற்று ரியல் மாட்ரிட் மேட்ச் பற்றி தான் பேசலாம் ஃபஸ்ட்டு வந்தேன். வாங்க ப்ரோ, ட்ரெண்ட் எடிட்ஸ் வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி போடோ கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன். போடோ கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க ப்ரோ. கன்சிக்யூட்டிவ் 5 வின்ஸ் வச்சுருக்கானுங்க. ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். போட்டிங் கண்டிப்பாக தோக்குற நிலைமையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டானுங்க போடோ கிளிம்ஸு. 3-0 போட்டு முடிச்சு விட்டானுங்க ஃபர்ஸ்ட் லெக்கில். வாங்க ப்ரோ அஸ்வின் ப்ரோ, ஜாப் ஸ்டாம் வர்த்தா ப்ரோ. என்னையா வர்த்தான்னு கேட்குற? பெஸ்ட்டு பில்டப்பில் இருப்பாயா. வாங்க தர்ஷன் கோகுல் வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். யோகி வணக்கம், கலக்கிரியப்பா. இது ஒரு அருமையான மேட்ச் போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி vs செல்சி. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு காம்படிட்டிவான மேட்சாக இருக்கும். செல்சி ஜெயிச்சிருவானுங்க தான் நினச்சேன். பிஎஸ்ஜி இருக்க ஃபார்முக்கு பிஎஸ்ஜி தான் ஜெயிப்பானுங்க. பட் ஆனால் செல்சி தான் வின் பண்ணோன்னு எனக்கு உள் மனசு சொல்லிச்சு. பட் ஆனால் பிஎஸ்ஜி போட்டு அச்சு துவம்சம் கிளிச்சிட்டானுங்க. அருமையான மேட்ச்சு. இதுதான் ஒரு தூக்கத்தை போட்டு எல்லா மேட்சும். வாங்க ப்ரோ வசீம் அப்துல் ஐயா வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் மோமி. வெல்கம் மோமி. அட்லாஸ்ட் ரியால் மாட்ரிட் இந்த மேட்சை பற்றி தான் ப்ரோ நான் நேற்றே என்ன சொன்னேன்னா ப்ரெடிக்ஷனில் மேன் சிட்டி 100% ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. ரியால் மாட்ரிட் வந்து அந்த 100க்கு அந்த 1% தான் ப்ரோ வாய்ப்பு. சிட்டி இருக்கிற லைன் அப்புக்கு நம்மளை போட்டு பிரிச்சிருவானுங்க. அவ்வளோதான், நீ முடிச்சு விட்டுருவானே நம்ம அப்படின்னு நினச்சா
அவ்வளோதான் நம்ம இருக்கேன். கேப்டன் வந்து நான் அடிக்கிறமாமேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹேட்ரிக் அடிக்கிறாப்புல. டோனாரோமாவது அவனாவது போட்டு தாக்குறாப்புல. 20th மினிட்ல ஒரு கோல், 27th ஒரு மினிட் கோல், 42nd மினிட்ல ஒரு கோல், திருப்பி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெனால்ட்டி வேற வினி கிடைச்சது. அதை அடிச்சிருந்தானா 4-0 ஆயிருக்கும். ஏன் மேட்ச் ஆடு வெறி. ஒரு சரியான மேட்ச் மக்களே. வால்வேர்டே நேற்று எப்படி இருந்ததுன்னா, நான் ஆடினே இருப்பேன். அவன்கிட்ட காலில் பால் போனாலே கோல் மூவ்ன்ற மாதிரி தான் ஒரு இருக்கு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் நேற்று மேட்சை ஃபுல்லாக பார்க்கல நான். பட் ஆனால் நைட் காலைல ஒர்க்கு போகலான்றதுனால ஹைலைட்ஸ் தான் காலைல பார்த்தேன். சரி கூகுளில் போடுறேன். காலைல ஏன்ச்ச உடனே வேலை ரியால் மாட்ரிட் சிட்டி போட்டு பார்க்குறேன். 3-0 இருக்கு. வால்வேர்டே ஹேட்ரிக்கு. அடங்கொக்காலி அந்த 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 மீம் தான் போல ஞாபகம் வந்தது. அடங்கொக்காலி எப்படா இது? ஐயோ, பெப்பே வினிக்கு ஸ்கெட்சு போட்டான், வால்வேர்டே பெப்பேக்கு ஸ்கெட்சு போட்டான். அதுதான் கிளப் சாம்பியன்ஸ் ரிவெஞ்ச் பை PSG. ஓ அடா செக்க மேட்ச் ப்ரோ நேத்தனா. இது உண்மையாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து அவனுங்க ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு இருக்கும்ல. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. 100% நீ தோத்துருடான்னு ஜெயிச்சா எப்படி அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ தோத்துறானே நினச்சி ஆடிட்டு இருந்தது, ஜெயிச்சிட்டானுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். யோ அதுதான் சத்தியமா வசிம் ப்ரோ. நான் அதான் நேற்றே பேசியிருந்தேன் இந்த மேட்சை பற்றி. 0.1% தான் ப்ரோ மேட்ரிட் ஜெயிக்கிறது. ஹாலாண்டு போட்டு கொளுத்தி விட போகிறான் அப்படின்னு நினச்சா அப்படியே மாறிச்சு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே முடிச்சு விட்டானுங்க. எப்படி இருந்ததுன்னா, இப்போ இது குவிக் கவுண்டர் மேனேஜர் நம்மள டிஃபென்ஸ் எப்படி பிரேக் ஆகும் அந்த மாதிரி இருந்தது. டப்புன்னு விடுறானுங்க. சரியான மேட்ச் ப்ரோண்ணா, நல்ல மேட்ச். சாரி ரேங்க் புஷா. ஆமாம் தலைவா, செகண்ட் லெக்ல பாருக்கா என்ன பண்ணா பார்க்கலாம் என்ன கதைன்னு. சரி நண்பர்களே, டிவிஷன் புஷ் போட்டுருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரூமி பேக் இது பண்ணிடலாம், ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஸ் யூஸ்வல் வசீம் ப்ரோ வந்து பேக் ஒய் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வசீம் அப்துல் ப்ரோவில் வசீம் சுல்தான் அவரு இந்த வாட்டியும் வைப் பண்ணியிருக்கா போல. அதனால் நாளைக்கு ஒரு ரிவ்யூ இருக்கும், பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்லக்கி பார்க்கா ப்ரோ. அது நியூ கேஸ்டில் அந்த மேட்ச் சூப்பரானாங்க ப்ரோ. நியூ கேஸ்டில் ஒரு ரெக்கார்டே வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஹோம் கிரவுண்டில் ஆடின 32 கேமில் 30 மேட்ச் வின் ஸ்ட்ரீக்கோட ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கானுங்களாம் அந்த பிச்சில், நியூ கேஸ்டிலோட இதில் ஹோம் கிரவுண்டில். நண்பர்களே, இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி பேசிடலாமா? இன்னைக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லேருந்து போயிடுவோம். பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ருமி எப்போ வருவான் ப்ரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. விட்டாங்க ருமியை. எத்தனை பேர் எடுக்கிறீங்களோ எடுங்க. ருமி கூட பார்த்தீங்கன்னா மட்டாஸ் வந்து அண்ணன் தம்பி போல். ருமி வந்தால் மட்டாஸும் சேர்ந்து வந்துடுறா போல். நீ எந்த ருமி பேக் எடுத்தாலும் பார்த்தோன்னா அதில் மட்டாஸ் இருப்பான். அது இவனுக்குள்ளே அந்த இது லிங்க் அப் ப்ளே மூலியமாக வந்துருக்க வேண்டிய நியூ பெக்கம்பர் மேனேஜர் வந்திருக்காரு. அதை பற்றி பேசுகிறேன். அவரோட கூட பார்த்தீங்கன்னா மட்டாஸ் வந்திருக்கா போல. அந்த பீரியட் ஆஃப் டைமில் இவங்க 2 பேர் தான் மஜா காமிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 2 பேர் டுவோ தான் அந்த போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆல்வரஸ் வந்திருக்கா போல.
என்ஜோ ஃபெரன்சியா 2 பேருமே அர்ஜென்டினா பிளேயரை விட்டுருக்காங்க. இதில் ஏன் அர்ஜென்டினா வந்ததுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஆல்வரஸோட ஸ்டாட்ஸ் பார்த்தேன், கொளுத்தலாக இருக்குது வேற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த வீக் மக்களே. பிளேயர் ஆஃப் த வீக்கில் வேர்ல்டு வைடு இந்த வாட்டி பெட்ரி விட்ருக்கானுங்க. பெட்ரி, அடுத்து நிக்கோ ஷார்ட்டர் பெக். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக போன வீக் இந்த பிளேயர் ஆஃப் த வீக் கார்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒமர் மாமோயிஸு, வால்வேடே, ஃபிலிப்போ வால்வேடே விட்ருக்கானுங்கயா. பட் ஆனால் இது ஆட்ரிக்கான கார்டா ப்ரோ? இது இப்போ நேற்று கோல் அடித்த கார்டுக்கா இது விட்ருக்கானுங்க? இல்லையே, நார்மல் பிளேயர் வெஹிக்கிள் விட்ருக்காங்க. யூசிஎல் இதுலேயே வரலையே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் 4-5 மங்கள்ட்டு. ராப்ஷன் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ப்ரோ. ராப்ஷன் அண்ட் லெஃப்ட் பேக், அட்டாக்கிங் ஃபுல் பேக். ரெட் ஜெர்சி ருமில் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ரெட் ஜெர்சி தானே பிசி இன்ஃபினிட்டி. ஆமாம், அது வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் நேஷ்னாலிட்டி கார்டும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். எல்லா வெர்ஷன் ஆஃப் நேஷ்னாலிட்டி பிளேயர்ஸும் நல்லா தான் இருப்பாங்க நண்பர்களே. அதுக்கப்புறமா டைம் ஏற்றிருக்கான் போலே ப்ரோ. யூசிஎல் அந்த கார்டு டைம் ஏற்றிருக்கான் போலே. இப்போ லாஸ்ட் வீக்கே இது இன்னைக்கு முடிய வேண்டிய கார்டுக்கு திருப்பி 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். என்னன்னு தெரில. இந்த மாதிரி பிளேயர் ஆஃப் த வீக்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்ததில்ல. திருப்பி டைம் ஏற்றி வச்சிருக்காங்க. 2 6 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. காசு பார்க்கல, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ மேனேஜர் பெக்கம்பர் வந்திருக்கார் மக்களே. ஃப்ராங்க் பெக்கம்பர், ஒரு எல்பிசி மேனேஜரு. இந்த மேனேஜர் போகலாமா நிறைய பேர் டவுட் இருக்கும். 100% கண்ணை மூடிட்டு போங்க. 750 காயின்ஸுக்கு இந்த மேனேஜர் ரொம்ப ஒர்த்தாக இருப்பா போல. ஒரு ஆக்ஸ்டர் ட்ரேட்டரே நல்ல ஒரு ஆள் இல்லைனா இந்த சிஎம்எஃப் பாக்ஸ் டு பாக்ஸ் இதோட வராப்புல. லாங் பால் கவுண்ட்ரு ப்ளஸ் லாங் பால் இது ரெண்டுத்துக்குமே ஆஸ் யூஷுவல் இவரை மாதிரி தான், கேப்பிலோ மாதிரி தான். கேப்பிலோ டிஎம்எஃப்ல வருவாப்புல. டிஎம்எஃப் லிங்க் பிளே டு சிஎஃப்ல இருக்கும். இது சிஎம்எஃப் டு டிஎம்எஃப், சிஎம்எஃப் டு சிஎஃப். பூஸ்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளிங்கில் ஒன்று ப்ளஸ் ஆகும், டிஃபென்சிவ் அவேர்னஸில் கொஞ்சம் ப்ளஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் தராங்க. பிரேக் த்ரூ பாஸ் பியா, த்ரூ பால் அண்ட் சிப்டு பால்ஸ் ஃப்ரம் த சென்டர் பீஸ் இந்த அட்டாக்கிங் ஆஃப் டு த கீ மேன் அண்ட் பாஸ் ட்ராப்பிங் எபிலிட்டி அஸ் இன்க்ரீஸ் அக்யூரசி. கண்டர் ப்ரைஸ் வந்து சிஎம்எஃப் பாக்ஸ் டு பாக்ஸ் பொசிஷனு. அடுத்து கீ மேன் வந்து கோல் போர்ச்சரு சிஎஃப். ஆஸ் யூஷுவல் தான். ஆல்ரெடி கேப்பிலோ பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப்ல ஆக்சஸ் செட்டர் வந்து ஒரு பாலை சிப் பண்ணால் த்ரூ பால் போட்டாலோ லிங்க் அப்ல எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் மக்களே. பேக் த்ரூ பாசஸ், பட் ஆனால் ஓவர் த டாப் பாஸ் பியில் இருக்கும். அது வந்து ஒன்லி லேஃப்டட் பால் போட்டால் மட்டும்தான் அது கேப்பில் ஒர்க் ஆகும். பட் இவருக்கு எப்படின்னா இந்த க்ரூஸ்னா உருட்டுவான் பார்த்தீங்களா, சென்டர்லேருந்து மிட்ஃபீல்டுலேருந்து அந்த பாலை உருட்டுவானே சென்டர் சிஎஃப்க்கு, அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ பாஸ், மிஷனரி பாஸ், பினாமினல் பாஸ், 2 பிளே ஸ்டைல் இருக்க நல்லா சூப்பராக இருப்பாங்க. தெரியும் மிஷனரி பாஸே சூப்பராக இருக்கும் ப்ரோ. பாஸஸ் அக்யூரேஷனாக சூப்பராக இருக்கும். நல்லா பாஸ் போட்டு ஆடுற பிளேயர் சிஎம்எஃப்ல பாக்ஸ் டு பாக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா லைக் வால்வேடே அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வால்வேடே, இனியஸ்தா எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அந்த இதுக்கு. நானே இந்த மேனேஜர் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேனேஜர் போகிறது வர்த்தியா? யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி போகிறேன். ஜிராட், லைக் ஜிராட். கோச்சு F2Pக்கு இருக்கான். யாரு ப்ரோ அது? வேற என்ன? வேற பேக்கில் எதுவும் இல்லையா? அது ஒன்று தான். ஃப்ராங்க் பெக்கம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு மக்களே. ஓப்பன் ஆன் குவாலிஃபயர்ஸு ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2026 ஓப்பன். இது டோர்னமெண்ட் இப்போ தானே வந்தது, இல்லை முன்னாடிலேருந்து இருக்கா? நான் யூஸ் பண்ணுறேன் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் டு பாக்ஸ் சிஎம்எஃப் டெய்லி கேம். ஓ, அவனை சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. வாங்கிட்டீங்களா ப்ரோ பெக்கம்பரு? வசீம் ப்ரோ நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு விட்ருக்காங்க. 3 இது தான் நினைக்கிறேன். அது ஆமாம், பிவிபியா? ஓ, பிவிபி மேட்ச். அடுத்து இது நாட் ஸ்டார்டர். 19th வந்து செகண்ட் இது ஓப்பன் ஆகுது இப்போதான். அதுதான் நண்பர்களே,
சாம்பியன்ஷிப் 2026 இது விட்டுருக்காங்க. இது ப்ளே பண்ணி வைங்க. வித்தவுட் ஸ்மார்ட் அசிஸ்ட் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இது. வசீம் ப்ரோ மஜா தலைவா. ஐடி வேணா தெரியா ப்ரோ, ட்ரை பண்ணி பாருறேன். மேனேஜர் எப்படி இருக்கான்னு பார்ப்போம், ஒரு நாள் பண்ணலாம் நண்பர்களே. அதுக்கப்புறமா மிஷினில் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா மிஷினில் நேஷ்னல் டீம் கேம்பெயின் ஒன்று போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேக்கு ரெட் பேக்கு ஈவெண்ட் எப்படியா முடிக்கிறது? பிளேயர் மேட்சஸ் obtain points and open a campaign pack of player match and earn 1 point. There is a limit to number of points that can be acquired. Be careful when you select with campaign pack to open. ஒரு மேட்ச் ஆடனா ஒரு பாயிண்ட் தருவானாயா? ஃபார் எவ்ரி மேட்ச் ஒரு பாயிண்டா? ineligible matches configuration 4-sheet match disconnectivity matches 1-sheet matches. ஓகே பிசி ஓகே தல. நண்பர்களே பிவிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிவிபி அண்ட் ஏஐ ரெண்டுத்தில் நீங்கள் என்ன மேட்ச் ப்ளே பண்ணாலுமே ப்ளீஸ் நோட் தட் இஸ் மேட்சஸ் பிளேயிங் ட்ரைனிங் அண்ட் abnormally will also be eligible. நண்பர்களே மேட்ச் ஆடினா வரும் வச்சு ஒரு மேட்ச் ஆனால் ஒரு பாயிண்டாக தரா புள்ளையா. அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க மோஸ்ட்டாக. அது மாதிரி ட்ரைனிங்கில் ஆனால் கிடைக்காத. மேபி பிவிபி அண்ட் ஏஐனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 1-1 போட்டு கோல்டன் ரூல் போட்டு ஆடினா கூட கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் பிவிபி கணக்கு தானே. ஒரு பாயிண்ட் தருவான் போல். 2 டிக்கெட் விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் அலெக்சிக்ஸ் மார்க்கு ஆலன்சன் விட்ருக்காங்க, அர்ஜென்டினா பிளேயர். இதெல்லாம் எப்படி அர்ஜென்டினாவுக்கும் இதுக்கும் என்ன? இதுக்கு ஸ்பெயின் விட்ருக்கானுங்க. ஸ்பெயினில் 2 பிராண்ட் அம்பாஸ்டர்னால அப்படி இது பண்ணுறானுங்களோ. லனின் பெருமாளே டேனி ஆல்போ ஷோ டைம் விட்ருக்கானுங்க. டேனி ஆல்போவுக்கு பினாமினல் பாஸ் கொடுத்துருக்காங்கய்யா. 100 காயின்ஸ் இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு சிஎம்எஃப் ஆக்சிஸ்டேட்டில் விட்ருக்கானுங்க. இவர் பார்த்தீங்கன்னா விசனரி பாஸ், ரெண்டுமே ஒரு பேடு ஸ்கில் கொடுத்துருக்கானுங்க. இதுவும் ஃப்ரீ தான்யா, சுற்றி எடுக்க வேண்டியதுதான். சரி ருமி ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம்யா. ருமி கமான் மக்களே, புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி பதில் லைக்காக போட்டு பாருங்க. வச்சாக்கா மாலு தான். நண்பர்களே முதல்ல நம்ம ஷோ டைம்லேருந்து போயிடலாம். ஜூலியன் ஆல்வரஸ் என்ன பிளே ஸ்டைல்? கோல் போர்ச்சரில் வந்திருக்காப்புல. சூப்பர். கோல் போர்ச்சர்னா ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டெக்ட் 106 போல. வாங்க ப்ரோ தினேஷ்குமார் ப்ரோ, வணக்கம் ஐயா, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். பிசி ஹவ் இஸ் போத் ரெட் ஆர் ப்ளூ? டேனி ஆல்போ கூட போகலாம்யா. டேனி ஆல்போ சூப்பராக இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏன்னா பிளேயர் ஆஃப் த வீக் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்போது நல்லா இருப்பான். மேபி நீங்கள் லிங்க் பிளேக்கு ஒரு நல்ல டிஎம்எஃப் இல்லைனா இவனுக்கு வேணால் அந்த அர்ஜென்டினா பிளேயருக்கே போகலாம். நீங்கள் லிங்க் பிளே போட்டு ஆட போகிறீங்கன்னா டானி ஆல்போ வந்து ஏஎம்எஃப்லேயும் சூப்பராக இருப்பான். ஏன்னா நான் ஆல்போ கார்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த வீக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிசிஐயா நியூ மேக்கு அப்படியா தலைவா? வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. கேமிங் ஃபார் ஃபன் வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்ன ப்ரோ ஸ்டாட்ஸ் இது? அஃபென்சிவ் அவேர்னஸ் 96 வச்சிருக்கா போல. பால் கண்ட்ரோல் 86, ட்ரிப்பிளிங் 87, டைட் பொசிஷன் 87, லோ பாஸ் 82, லேப்டாப் பாஸ் 73, ஃபினிஷிங் 98, பேஸ் கிக்கிங் 91, கேர்ள் 94, ஸ்பீடு 89, ஆக்ஸலரேஷன் 98, கிக்கிங் பவர் 91, பிசிக்காலிட்டி 82. ப்ரோ என்ன ப்ரோ இது? ஆல்வரஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் ஸ்டாட்ஸ் மாதிரி இருக்கு. ஓ மை காட். வித் ஸ்பெஷல் கில்லு, ஆக்ஸலரேஷன், பர்ஸ்ட் அண்ட் லோ ஸ்க்ரீமர். கில்லிங் ஸ்கில்ஸ் ப்ரோ ரெண்டுமே. ஆல்வரஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கார்டை எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே சத்தியமா. அன்எக்ஸ்பெக்டட் கார்டு ப்ரோ இது ஆல்வரஸ் கிட்ட இருந்து.
சக்கையான கார்டு இது. நீங்கள் ருமி மட்டாஸ் கிடைக்கல, எனக்கு ஆல்வரஸ் கிடச்சிட்டானா சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டாக இருக்கும். இப்போ தெரியாது, இருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எடுத்துருக்காரு, நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். நாளைக்கு இல்லை நாளானிக்கு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? வீக் ஃபுட்டே கிடையாது. ரெண்டு ஃபுட்லேயும் ஆடுவாப்புல, ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட்டு 2 ஃபுட்லேயுமே ஆடுவாப்புல. உண்மையாலே சக்கையான கார்டு ப்ரோ இது. அதான் பிரவீன் ப்ரோ தான் என் தலைவா, அவர் தான் சொல்கிறேன். சக்கையான கார்டு இது. ஆறா மாதிரி இருக்குது ஸ்டாட்ஸ். அஃபென்சிவ் அவேர்னஸில் கூட 94 ரெஸ்ட்டு. ஸ்பீடில் கரெக்டாக ரவுண்டாக 90 போட்டுக்கிட்டு வேறு என்ன ப்ரோ எல்லாம் எதில் நான் மைனஸ் பண்ணுறது தெரில ப்ரோ. இது வந்து ரெக்கமெண்டட் பிபிலே ஆடலாம் ப்ரோ. இதுக்கு கஸ்டம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெக்கமெண்டட் பிபிலே சூப்பராக இருக்கும். சரியான ஸ்டாட்சியா இது அப்பா. நீ எதில் மைனஸ் பண்ணுன்னே தெரியாது ப்ரோ. ஏன்னா நீ ரெக்கமெண்டட் பிபிலே போட்டு ஆடலாம் ப்ரோ. ஆல்வரஸ் கிடைச்சா கஷ்டமே தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜோ விட்டுருக்காங்க ப்ரோ. அக்கா வருது. என்ஜோ இவரும் ஒரு அர்ஜென்டினியன், சிஎம் ஆஃப் பொசிஷன், பாக்ஸ் டு பாக்ஸு. பழைய மீ கார்டு பவர் குறைப்பாங்களா ப்ரோ? தெரியலையே தலைவா. மேபி வாய்ப்பு இருக்கு. எஜிலிட்டி கொடுப்போம், என் ஸ்பீட் அண்ட் ஆக்ஸலரேஷனில் இன்க்ரீஸ் ஆகும். இவன் ஸ்டாட்ஸ் அதுக்கு மேலே இருக்கே ப்ரோ. இவர் வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் பொசிஷனு, பால் கண்ட்ரோல் 92ல் இருக்குது, ட்ரிப்பிளிங் 87, டைட் பொசிஷன் 95, லோ பாஸ் லேப்டாப் பாஸ் ரெண்டுமே 99 இருக்குது. டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லை. பாக்ஸ் டு பாக்ஸ் பார்த்தோன்னா டிஃபென்ஸும் 80+ இருக்கணும் ப்ரோ. 80+ இருந்தால் டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸும் சூப்பராக இருக்கும். அக்ரஷன் 91 வச்சுருக்காப்புல, ஸ்பீடு 85, ஆக்ஸலரேஷன் 85, கிக்கிங் பவர் 92ல் இருக்குது. இதை நீங்கள் இந்த கார்டு மெயினாக எதுக்குன்னா அந்த லிங்க் அப் பிளேக்கு தான். ஒரு சென்டர்லேருந்து ஒரு பாஸை உருட்டினாலே கோலுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாசிங் பார்த்தோன்னா 99 இருக்குது. டிஃபென்ஸில் பெருசாக அந்த கார்டில் எதிர்பார்க்க முடியாது. மேபி அந்த அக்ரஷன் இருக்கிறதுனால அந்த டிஃபென்ஸ் லைட்டாக கொஞ்சம் உனக்கு பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அக்ரஷன் வந்து இருந்தாலே கொஞ்சம் பிளேயரோட இது சூப்பராக இருக்கும். எஸ்டர்டே நைட்டு வேல்வேடு பேங்கடு மேன் சிட்டி அவ்வளோதான். வித் பினாமினல் பாஸோட வந்திருக்காருயா. ஆங்கிளே இல்லைனாலும் தலைவன் பேலன்ஸே இல்லைனாலும் அந்த பாஸஸ் கரெக்டாக மேக் ஆகும். பினாமினல் பாஸ் இல்லை கார்டு. நெக்ஸ்ட்டு மட்டியார்ஸ் டீசன்ட் கார்டு, நல்ல பிளேயர். ஆமாம் ரைட்டுப்பா. வாப்பா முஸ்தஃபா. நண்பர்களே இதுதான் நண்பர்களே எப்பிக். ஷட் டவுன் கொடுப்போமா? பாக்ஸ் டு பாக்ஸ் ஷட் டவுன் கொடுத்தா டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அஃபென்சிவ் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 74 இருக்குது, பால் கண்ட்ரோல் 85, ட்ரிப்பிளிங் 84, லோ பாஸ் 98 அண்ட் லேப்டாப் 94ல் வச்சிருக்காப்புல. ஃபினிஷிங் டீசன்ட் பரவாயில்ல, 79 இருக்குது ஃபினிஷிங்கு. டிஃபென்சிவ் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 92, 90, 92, அக்ரஷன் 88. ஓகே. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 89ல் இருக்குது, ஆக்ஸலரேஷன் 83ல் இருக்குது, கிக்கிங் பவர் 93ல் இருக்குது. எப்பிக் கார்டுனா இதுதான் ப்ரோ. இப்போ அந்த ஷோர்ட் டைமுக்கும் எப்பிக்குக்கும் அந்த இது அப்படியே டிஃபென்ஸ் இதுவும் அது பார்த்தியா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸில் அவருக்கு பார்த்தீங்கன்னா பாசிங்கில் அதிகமாக இருந்தது. இப்போ அப்படியே நீ இதை பாசிங் இது பண்ணால் இதுதான் அந்த கார்டோட ஸ்டாட்ஸு. அதில் அதுதான் டிஃப்ரென்ஸு. இது எல்லாமே பாசிங் இந்த மாதிரி இருந்தது, டிஃபென்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இதுதான் அந்த கார்டோட டிஃப்ரென்ஸு மெயினாக. ஸ்பீட் அண்ட் ஆக்ஸலரேஷன் ஸ்பீடில் கொஞ்சம் இன்க்ரீஸு, கிக்கிங் பவரில் அதே மாதிரி தான் இருக்குது. அக்ரஷன் அந்த கார்டுக்கு அதிகம், அந்த கார்டு கம்மி. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஐயா ஓட்டு இல்லைங்களா? லைக்கு போடல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு தான் பல யுகம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும். கடைசியில் வந்தான்.
பட் ஆனால் இவர் எதுக்கு பிளிட்ஸ் கலர்னு ஒன்று கொடுத்துருக்கானே சத்தியமாக எனக்கு தெரியல ப்ரோ. கொனாமி என்னன்னா பண்ணால் ஒன்று வெயிட்டாக பண்ணிவிடுவான், இல்லைனா நம்த்து போன பொறி மாதிரி ஆகிடும். இதை சத்தியமாக எதுக்கு எனக்கு தெரிஞ்சு புரியல, எதுக்கு பிளிட்ஸ் கலர்னே புரியல. ருமிக்கு ஒன்று ஃபினாமினல் ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறமா இது கொடுத்துருக்கலாம், வில் பவர் கொடுத்துருக்கலாம். இல்லைனா லோ ஸ்க்ரீமர் ஆல்ரெடி அந்த ஷோ டைம் இருக்குது, அதனால் இது தரமாட்டான். ஓகே, ஃபினாமினல் ஃபினிஷிங் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கலாம், ஆக்ஸலரேஷன் பஸ்ட்டு கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆக்ஸலரேஷன் அதிகம், ஸ்பீடும் அதிகம் ருமிக்கு. ஆக்ஸலரேஷன் பஸ்ட்டு கொடுத்துருக்கலாம், அது வில் பவர் கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ருமிக்கு ஓகேவான ஸ்கில் தான். பட் ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிளிட்ஸ் கலர் கொடுத்துருக்கானே புரியல ப்ரோ. அஃபென்சிவ் அவேர்னஸ் பார்த்தோன்னா 96 வச்சுருக்கான், பால் கண்ட்ரோல் 84 இருக்குது. லோ ஸ்க்ரீமர் ஆல்ரெடி ஆல்வரஸ் கொடுத்துருக்கான்ல, அதனால் இதுக்கு எதிர்பார்க்க முடியாது. மேபி ஆல்வரஸ்க்கு லோ ஸ்க்ரீமருக்கு பதிலாக வேறு கொடுத்துருந்தானா இதுக்கு நீங்கள் லோ ஸ்க்ரீமர் எதிர்பார்த்துக்கலாம். அட் அ டைமில் ஒரே பேக்லேயே 2 ஸ்கில் தரமாட்டான். ஃபினிஷிங் 96 வச்சிருக்கா போல, ஸ்பீடு 96, ஆக்ஸலரேஷன் 100 வச்சிருக்கா போல, கிக்கிங் போர் 92 இருக்குது, ஜம்ப்பு 84, 182 சென்டிமீட்டர் தான் தலைவர் அவர். கிக்கிங் போர் 92 இருக்குது, ஃபிசிக்காலிட்டி 87. ஓகே, மஜாவான கார்டு மக்களே. 108 போறாரியா, 108 வித் கேபிலோ. 108 போறா புள்ள தலைவன், வேற மாதிரியான ஒரு கார்டு, கோட்டட் கார்டு. பட் அந்த பிளிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா கேர்ள் பார்த்தீங்கன்னா 85 தான் இருக்கியா. மெஸ்ஸிக்குன்னா 94 கிட்டே வச்சிருப்பேன் கேர்ள், அதுவே தூக்கி எங்கேயோ பக்கத்து விட்டு கடிக்கிறான். பட் ஆனால் இது 85 தான் இருக்குது. கஸ்டம் பிபி மேபி நிறைய பேர் பிளிட்ஸ் கால்லாம் வச்சு ஆட மாட்டாங்க ப்ரோ. ருமியை போட்டால் லாங்லேருந்து ஷாட்டுக்கு தான் போவாங்க. பிளிட்ஸுனா மோஸ்ட்டாக ஆட மாட்டாங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு ருமியை வச்சு. ஆனால் வந்துட்டா பால் போனாலே நார்மல் பினாமினல் ஃபினிஷிங் வர வச்சுருக்கான் தலைவன், ஆங்கிளே இல்லாமல் அடிப்பான். பிளிட்ஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய குறையாக இருக்காது. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸு. அதுக்கப்புறமா மண்டே பார்த்தீங்கன்னா டோனி இப்போ தான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தானுங்க எல்லாருக்கும், அந்த இதில் எடுத்திருப்பீங்க. இப்போ பார்த்தோன்னா எப்பிக் வெர்ஷனில் வரா போல. சுத்திகா குண்டிகானு நாமினல் ஃபினிஷிங் அண்டு புல்லட் ஹெட்டர். புல்லட் ஹெட்டர் 92 சென்டிமீட்டர் தான் யா. ருமினா அதிகமாக ஹெட்டர் கோல் அடிச்சு நான் பார்த்ததில்ல. டோனி வந்திருக்காரு மக்களே. டோனி இன்னும் ஸ்டாட்ச் ரிலீஸ் ஆகலை, பட் ஆனால் பாக்ஸ் டு பாக்ஸ் பிளே ஸ்டைலில் வந்திருக்கா போல சிஎம்எஃப்ல. அதுக்கப்புறமா பிளான்டினி வந்திருக்கா போல. இந்த வாட்டி கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் வந்திருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹோல் பிளேயரில் விட்டுருந்தானுங்க. இந்த வாட்டி கிரியேட்டிவ் பிளே மேக்கர் இன் ஜுவன்டஸ் இதில் வந்திருக்கா போல. லாஸ்ட் டைம் ஃப்ரான்ஸ் வெர்ஷனில் வந்தாரோ, இந்த வாட்டி இதில் விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு டிஎம்எஃப் விட்டுருக்கானுங்க, பேர் வர டிமிட்ரியோ ஆல்பர்டினி. இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஷெட்டரில் வந்திருக்கா போல. இன்னும் ஸ்டாட்ஸ் ரிலீஸ் ஆகலை இப்போதைக்கு. பிளேயர்ஸ் மட்டும் மண்டே பார்க்க என்னென்னமோ ஆயிருக்கியா. மொமெண்டம் ட்ரிபிளிங் ஆமாம் யா, பிளிட்ஸ்லாம் தேவையப்படாது, பேங்கர் போதும். ஆமாம், ருமி கிடச்சா அவன் எவையா பிளிட்ஸ் போவான். சரி நண்பர்களே, இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. லெட்ஸ் ஸ்டார்ட் டிவிஷன் புஷ். புட் 29 ப்ரோ வந்தோடனே பார்த்துப்போம். இப்போதைக்கு அது பார்த்து எதுவும் ப்ரோஜனம் இல்லை. எல்லாருமே ருமிக்கு போயிட போகிறாங்க. மண்டே பேக்னா யாரும் மோஸ்ட்டாக போகவே மாட்டாங்க ப்ரோ. வாய்ப்பு கம்மி தான் மண்டே பேக் போகிறதுக்கு. நான் யார் சலிபா சீலாக இருக்கான், காலைகாலெலாம் தூக்கி வெளில போட்டுற வேண்டியதுதான். பிசிசி மை ஓல்டு கமெண்ட், அது அப்படியே கமெண்ட்டை திருப்பி போடு ப்ரோ, மேலே போயிடுச்சு தேடணும். ஐயா டால்பியரோ பேக் இன்னும் இருக்கு எப்படி? அது பக்கா இல்லை இவனுங்க வேணும்ட்டே பேக் வச்சிருக்கானுங்களா என்னன்னே புரியலையா. ஆனால் லாஸ்ட் டைம் அந்த பிளேயர் ஆஃப் த வீக்கே இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பேக்கு வேணும்ட்டே 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் பிளேயர் ஆஃப் த வீக்கும் போல, யூசிஎல் பிளேயர் ஆஃப் த வீக்கும் போல.
இந்த இவன் டால்பியும் போல நிறைய பேருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி ஒரு வாய்ப்பு தரான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு டால்பிக்கு நிறைய பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, சரியான வசூல் நினைக்கிறேன், நிறைய பேர் போயிருக்காங்க போல. எனக்கே ஜிகே அன்னைக்கு கோட் எடுத்ததுனா நானே டால்பியோட போயிருப்பேன். ஆனால் 3CF பேக்கு வர்த்து, அதில் யார் கிடைச்சாலுமே பயங்கரம் தான். சில ரீஜியனுக்கு இந்த பேக் ஓபன் பண்ண முடியல போட்டன் எப்பிக்கு, அதனால எக்ஸ்டெண்டட். ஓ பிசி டிவிஷன் 1 போய் இல்ல தலைவா ப்ரோ, ஸ்மார்ட் அசிஸ்ட்னால இது போகவே முடியல ப்ரோ. பிசி yesterday night I reached division 1 right, my rank 92k. சூப்பர் மச்சி, இப்போ படிக்காம இதான் பண்ணிட்டு இருக்கேன் நீ. Was one of Europe's most coveted midfielders when he was on the market, often seen as an integral component in the next generation of Spanish midfielders. He's got that outstanding quality of being able to shield the ball particularly well, and that is key to any. இப்போ என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்லுங்களேன். ஃபுல்லா 95 பிசிக்கல் ரேட் வச்சிருக்கான் சலீபா, பாரு அப்படியே பின்னாடியே தத்தின்னு வர்றான். ஒரு தள்ளு தள்ளா உழவனா. They were absolutely lethal. Welcome to the reality of modern football, Peter. You get pressed from the front and you have no time on the ball whatsoever. You can't afford to switch off for a moment. Arsenal are already chasing the game. They didn't envisage that. He's picked his way through. Mateus. He's a sharp hit of ball here. Ball swats up big. லைவ் போட்டாச்சா இன் ஃபுல் கரெக்ட். And he's only too grateful to capitalise on the keeper's misfortune. Yeah, his instinct told him that the keeper would struggle to cope with that, so top marks for him following up. I think it's really sharp play. bro ஒரு ஓவர் தான பார்த்தலாம். BC 12 o'clock only I played. The match தர்த்ரம். MK are now luxuriating in a 2-goal lead. Well, it's been an absolutely fabulous spell for them, and they're starting to look unstoppable. There could be more on the way. A class apart, out on his own. A finish of true class. உடனே லைட்டா ஒரு மிஸ்டேக். Back, game on again. A truly wicked strike, nigh on perfection. Well, it's one of those, Peter, when you've got to take your hat off and just say, too good. Yo, nah, yeah. We have got ourselves a game here. Well, what a difference a goal makes. Now, all of a sudden, it seems the belief is back. And it's Van Basten. And he's gone backward here. They'll want to make the most of this turnover. Messi powering forward here. He's through here. யாருக்கும் விட வேணாம் மச்சி, நம்ம கம்பேக் தான். Arsenal are level. Why fear when Krishna Mama is here? With deadly efficiency. Arsenal are such an adept counter-attacking team. What a assist from Messi. A few seconds Messi to convert a defensive situation into a goal, and it's very impressive. 2 goals on the day, and he may not yet be done. This has become one superb game of football. Well, they're very much the better team at the moment, Peter, and no doubt will be looking to cause even more damage here. Messi. This is the time you need that pace. Lovely pass, but why fear when Krishna Mama is here? அப்ப மாமிக்கு தான். Ronaldo hat-trick goal, bro. என்ன bro இது? Bro can't able to hold his lead for first half. Was nothing short of a cold-blooded execution.
clinical, just clinical. What a game this Hence is turning proved. out to be for him. Well, he's made this game all about him. He's got a fantastic appetite for goals. Arsenal get themselves into the lead. To be expected, Peter. They've gone and stepped it up. Yeah, Something corner they've been threatening to வாங்கிக்கலாம்னு do பார்த்தேன். and will continue to do by the looks of it. João Cancelo. Now it's Maradona. That's been intercepted. And the half-time whistle goes. Ronaldo is the hat-trick hero and the man most responsible for this spectacular பட் ஆனா ப்ரோ turnaround. பாத்தீங்கன்னா பரபர இந்த 2 கோல் அடிச்சாப்புல. That was the first half. அப்புறம் ஆளே காணோம். I'm just thinking of the best way to describe that. வாங்க சாமுவேல் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தலைவா. It வணக்கம். was unmissable and it was irresistible. Forget about the analysis on this one. Just enjoy it. பீட்டர் செக் ஒரு நல்ல சேவ் எடுத்தாம்பா. Dramatic first half. Goals and more goals, but only one between them. எப்படா கரெக்டா If you have just joined us, Pucha. we've just begun the second period here. Oh, good read. That's great positioning. So good from him. Now it's Messi. And here's Cruyff. And this is Hullet. Hullet proves just a little bit too strong. Well, the defence just about came out on top, but they were certainly tested. ஐ திங்க் ப்ரோ பண்றான். Cruyff. There's some great running on show here, but ultimately there was no way through. And it's Maradona. And this is Torres. Quarter of an hour into the second half. Nuno Mendes. Well, that looks a decent ball. Well, that's certainly more like PC it. They use can't let Valverde. the intensity drop now, Peter. There is an Second half, irresistible, oh, ஆயிடுச்சா second half irrepressible look about them here. I think they ஒரு just கோல் have to லீட்ல keep இருக்கான், forcing மேல the அட்டாக் issue ஏறுவான் and they'll வால்வேடு. get வால்வேடு 7ல தான் இருப்பான்ல. எஸ் ஆமா, பிளேயர் ஆஃப் தி வீக்ல வர இருக்காரு. வால்வேடு நண்பர்களே, பெக்கம்பர் மேனேஜர் வாங்கலான்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து? ஏன்னா கேப்பில் எனக்கு தெரிஞ்சு நிரீஃப் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா 2-3 நியூ மேனேஜர் வந்துட்டாங்க. இதை நிரீஃப் பண்ணாதான் புது மேனேஜரை வாங்குவானுங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கலாமான்னு ஒரு ஃபீல் ஆகுது பெக்கம்பர். வாங்க ப்ரோ, ஜார்ட் ப்ரோ வணக்கம், வெல்கம். ஓ, நீதானா தெளிவா? நான் பேரே பார்க்காம கமெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். வாங்க ஜார்ட் ஐயா, வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Nicely weighted ball, spread neatly. That's tidy. Comes to the pressure. தாம்டா அது. ஐயோ, That's the throw. நியூ மேனேஜர் ரிவ்யூ வேணும். இவரு வசீம் ப்ரோ வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காரு ப்ரோ, வாங்கி பண்ணிக்கலாம். It's Azam. அதான் என்ன பிளிச் கலர் கார்டானா அது? Challenge just a bit on the firm side. That's pretty clear. It is a foul. ஐயா, கேபிலோ இஸ் ஆல்வேஸ் கோட்டட். Showed him a yellow card. இல்ல மச்சி, நான் ஏன் இது வாங்கலான்றேன்னா, நான் வந்து லிங்க் அப்பே யூஸ் பண்றது கிடையாது. Mateus. இப்போ நான் வந்து இவனை வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். Lovely. Now then. பெக்கம்பர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். நான் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வேல்வேடை தான் போட்டு ஆடிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து லிங்க் அப் மாதிரி ஒரு பாஸ் யூஸ் பண்ணிப்பேன் நான். 3F2 வேல்வேடே லிங்க் அப் போட்டுப்பேன் செகண்ட் ஹாஃப்ல. அதனால யோசிக்கிறேன். But you have to admire their commitment to goals. We've seen that early. Used a certain sixth sense. செகண்ட் ஹாஃப்ல மேனேஜர் மட்டும் மாத்திக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தானா சூப்பரா இருக்கும் ப்ரோ. நம்ம தேவைப்படும் போது 2 மேனேஜரா யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வரணும். குவிக் கவுண்டர் மேனேஜர் ஜாபி யூஸ் பண்ணிக்கணும், இதையும் யூஸ் பண்ணிக்கணும். யா, பெக்கம்பர் பூஸ்டர் சுமார் தானே. ஆமா, ட்ரிபிளிங் பிளஸ் டிஃபென்ஸ் கொடுத்துருக்கான். So what can they make of this? Cristiano Ronaldo. The shots. It's loose. Oh, it's fallen loose again. பூஸ்டர் சுமார் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மஜாவா இருக்கு. ரிவ்யூ பார்த்தேன்.
ஆமா இவரும் சொல்லியிருந்தாரு ப்ரோ. வசீம் அப்துல் ப்ரோவும் சொல்லியிருந்தாரு. வாங்கிட்டேன் தலைவா நல்லா இருக்கு அப்படின்னாரு. But even that couldn't save them this time. Well, it still had to be finished off, so well done to the goal scorer, but the keeper should have done a lot better. 2 up and very little time left. Surely this is it. The Well, option that's a will really bitter extend blow. game I think it's will. going to be very hard for them to find the character to respond from that. And we're done. ஆமா அதுவும் கரெக்ட் தான் What ப்ரோ. a terrific response it was to லீடு adversity. வேணும்னா What a டப்புன்னு குவிக் fantastic கவுண்டர் மேனேஜர் game போட்டு from அடிப்பானுங்க. those லீடு players. முடிஞ்சிச்சுடா. What unity, what joy. பொசிஷனிங் கேம் That மேனேஜ் போட்டு was so அடிப்பானு. very, டூ மேனேஜர் very ஆப்ஷன். good. ஆமா. Cristiano Ronaldo claiming the match ball here. He was the கேமே difference. நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னா எடுத்து வந்துட்டானா. And there it is. ஒரு மாதிரியா Shook ஆயிடும். you most about that. நல்லா அப்பதான் ப்ரோ. Really இதெல்லாம் weren't பிளிக் கலர் great ஹசாடா today. இது. They showed a lot of battling qualities required in a Acceleration game bust. like this, such as அப்புறம் ஏன் intensity, ஆப்போ ஃபுல்லா கேர்லா ட்ரை personality, பண்ணிட்டு a gritty இருந்தான். spirit. I think this result was well merited. ஐயா எனக்கு ஸ்ட்ரைக்கர் வேணும். காசு செலவு பண்ணலாம் ஒன்றும் கிடைக்காதுப்பா தம்பி. 30 packs left. ஆனால் உன் ஐடினா கிடச்சிருயா. உன் ஐடி தான் ஓப்பன் 1 pack. ஓப்பன் பண்ணலாமா? ஓ கத்தி போட்டு திறக்கணுமா? ப்ரோ குத்துட்டான் ப்ரோ. ஆல்பா கொடுத்துட்டான்யா. குத்தவனே ஆல்பா குத்துட்டான். இந்த ஆப்ஷன் வந்து அது ஃபுட்பாலே கோபால் ப்ரோ. இப்போ என்ன உண்மையிலே கொடுத்துட்டானா என்ன? பிசி லக்கு செப்பி ஏன் இல்லை ஏன் கொடுத்தானா? இப்போதான் செக்கு பேக் வெயிட் பண்ண விட்டுருக்கான். இதை கூட கொடுக்கலன்னா அப்போ அவன் என்ன அவன் இது வந்து நம்ம அவனா தரல. இது வந்து அவனா தரலங்க. ரிவ்யூ பண்ணு. ரிவ்யூவா வேணாம்ப்பா. சுட்றான் நம்மள. என்ன ப்ரோ பிளேயரை காணோம். மெயில் பாக்ஸில் இருப்பானா? கிரியேட்டிவ் பிளே மேக்கர் தானே. ஹோல் பிளேயரா டேனியா? அப்போ ஹோல் பிளேயர் சூப்பர்ப்பா. அப்போ வசீம் மாமா வைப் பண்ணாரு ஒரு பேக். இப்போ 38 ரிமைனிங். இல்லை ரூமி பேக் பண்ணிட்டேன்னு சொன்னாரு ப்ரோ என்கிட்ட. போன டைம் 17 ரிமைனிங். பிசி லக் மை லக். நீ வேற ஏன்யா பால் ப்ரொடக்ஷன் பரவாயில்லையே. இன்க்ரீஸ் இன் பால் கண்ட்ரோல், டைட் பொசிஷன், ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் பேலன்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸு. நல்ல பூஸ்டர் தான்ப்பா கொடுத்துருக்கான். குட் பாய்டா. 103 போகிறான்ப்பா டேனி ஆல்போ. ப்ரோ நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்கான் ப்ரோ. பால் கண்ட்ரோல் 97, ட்ரிப்புலிங் 95, டைட் பொசிஷன் 99, லோ பாஸ் 92, லாஃப்டர் பாஸ் 83, கேர்ள் 82. யோ மஜா ஸ்டாட்ஸ் இருக்கியா? 82, 87 ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன் 91, கிக்கிங் பவர் 86. நண்பர்களே அருமையா இருக்கே ஸ்டாட்ஸு. ஓ மை காட் உள்ள போட்டு ஆடலாம் போலையே. சூப்பர் சப் நண்பர்களே. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆல்போ போட்டு ஆடுறோம் ஓகேவா. நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காப்புல, சூப்பர் சப் கேப்பபிலிட்டியும் இருக்காப்புல. செகண்ட் ஹாஃப்ல நம்ம போட்டு ஆடலாம் ஓகேவா. உள்ள என்ன பண்ணுன்னு பார்ப்போம். வித் பினாமினல் ஃபினிஷிங்கோட. பினாமினல் ஃபினிஷிங்கா விசனரி பாஸா? சரியா பார்க்கல. ஐ திங்க் பினாமினல் நினைக்கிறேன். எஸ் பினாமினல் பாஸோட வந்திருக்காப்புல வேற மாதிரி. சரி நண்ணா.
அவருக்கு சீக்கிரமா கிடைக்கும் எதிர்பார்த்தாரு, கிடைக்கல ப்ரோ. அதுதான் ப்ரோ, இவரு இப்ப என்னன்னா ஒரு ஐடி பொறுத்த வரையும் நீ எப்படி இருந்தாலும் சுத்த போறான்னு அவன் அல்காரிதம் செட் பண்ணிட்டான். ரீஅப்பியர் எப்போ, அது இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல மச்சி, தெரில இன்னைக்கு. டேட் சொல்லிட்டாங்கன்னா அன்னிலேருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். பேக் பைப் பண்ணா லக்கு வருமானா, அதான் இப்போ எனக்கு வந்தது பார்க்கல. நம்மளா சொல்றதா இது மாதிரி சொல்ல மனசை தேத்திக்கலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்ன குத்துட்டான்ப்பா ஜாலிப்பான்னு சிரிக்க சொல்றியா, இல்லை ஏதாவது கொடுத்தான்னு சந்தோஷப்பட சொல்றியா, இல்லை எதுவுமே தரலன்னு வருத்தப்படுறதா? இந்த பேர் ஆப்போ இப்போ விட்ட ருமினிக்கா தானே இது, இல்லை ஓல்டு ருமியா? சலிபா அண்ட் வாண்டைக் 2 பில்டப்ஸ். டாப் அப்கே கிங்கா இருப்பான் போல. மயிரும் வராது. ஓல்டு நியூ ஆப்போ நியூ மேனேஜர். ஆமாயா பெக்கம்பர் வச்சிருக்காயா 100 காயின்ஸ். 100 காயின்ஸ் கொடுத்தான். 2 டேஞ்சரஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ். யோ அவன் யாரு வேணா வச்சிருக்கட்டான். யாரா மேல தோலே எங்க கிருஷ்ணா அண்ணால்டா தான் ஆளு. மேட்ச் ஒன்று பண்ணிக்கலாமா? காலையும் வந்து இந்த மேட்ச் ஆட்ரி கோல் அடிக்கிறான், என் டீமை வெற்றி பயணதுக்கு அப்படியே ஷைனு கூட்டின்னு போறான். வேணா பாருங்க, இப்போ கிருஷ்ணா ரொனால்டோ தான். ஆப்போ வித் 0GB பிளேயர்ஸ் டு அவாய்ட் ஸ்கிரிப்ட். ப்ரோ இவன் மட்டும் ஸ்மார்ட் அசஸ் யூஸ் பண்ணாம இருந்தா நல்ல மேட்சா இருக்கும் ப்ரோ, அது மட்டும் கன்ஃபார்ம். There's a real expectant buzz in the stadium and the players on the pitch are raring to go any minute now. அதான் முஸ்தபா, இவன் மட்டும் ஸ்மார்ட் அசஸ் யூஸ் பண்ணாம இருந்தானா நல்ல மேட்சா இருக்கும். My goodness me, it's made even better by 100,000 supporters in full voice. ரொனால்டோ இந்த மேட்ச் ஹேட்ரிக் போட்டா 20 ரூபீஸ் சூப்பர் செட். தினேஷ் குமார் ப்ரோ அருமையான ஒரு சேலஞ்சு, இருங்க முடிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி யாராவது சேலஞ்சு கொடுத்தாதான் ப்ரோ எனக்கு தர்த்தரமா இருக்குது. யானே சத்தியமா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. So it's down to business here. Patrick Vieira is a man of many qualities. The leadership has to be top of the pile. He's not just a destroyer, is he? He is the enforcer. True, there's so much more to his game. Quite comfortable in driving the team forward, and he can make those marauding runs from box to box. Well, they would have been looking at him to produce the goods, and that was very kind of him to oblige. யா நம்ம சேலஞ்ச் எப்பதான் பண்ணுவீங்க? 40 ரூபீஸ். வசீம் ப்ரோ நீங்க 40 ரூபாயா? Well, it's an example of counter-attacking at its அவ்வளவுதான். finest. Real cut and thrust. சரியா விட்டுதாயா பிடிப்போம். எங்க அண்ணன் எப்படி ஸ்டார்டிங்ல கோல் அடிப்பாரு. இருங்க அண்ணனுக்கு ஒரு 2 கோல் கொடுத்தாதான் கம்பேக் கொடுப்பாரு. மொத்த டைட் மார்க்னு நினைக்கிறேன் ரொனால்டோ. And this is Shevchenko. And it's Cruyff looking to play him in. Nicely weighted ball, nice interception, well timed. A reprieve, perhaps momentary. Arsenal are really in a position where patience and prudence will serve them best. Time's on their side. Cruyff. pressure system bro. Unable to make it happen for all his good intentions. Best. It's a loose ball. Oh, he's been caught on it here. Yeah, offside இல்லையா? Well, he certainly wasn't in the mood to take any risks. Now it's Cruyff. Opportunity for Arsenal to break. And this is Cruyff. And Cruyff. வாங்க ப்ரோ கிருஷ்ணா ப்ரோ வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தலைவா. யோகி 0GB பிளேயர்ஸ் யூஸ் பண்ணா ஸ்கிரிப்ட் அவாய்ட் பண்ணலாமா? ஏன் நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான் ப்ரோ. எல்லாம் நம்ம சொல்றதுதான் ப்ரோ. யோ மட்டமா பாஸ் போட்டுட்டு இருக்கேன். That has certainly made things interesting. I happily watch this every week, Peter. This is exactly what you want from the big game. Full pressure system bro. யப்பா இந்த மாதிரி ஆப்போ கூட ஆறதே பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. அதுத்தன பிரஷரை விடவே மாட்டானுங்க. யப்பா டேஷன் பிரஷர் ஆப்போ பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. Roberto Carlos cuts it out. Now it's Cristiano Ronaldo.
Well, the idea was a good one. The execution of it, not quite so. Clearly is miffed, having made the run and இந்த not பாரு get நான் picked out. ரொட்டேட் அதுக்கு முன்னாடியே டேஷ் அண்ட் ப்ரெஷர்ல இதுவும் அது ப்ரோ ரோனால்டோ மார்க்குடு ப்ரோ ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ டைட் மார்க் பண்ணிட்டான் ப்ரோ Cruyff. So what can they ஐம் make of ரியலி this? சாரி பிரின்ஸ் ரொனால்டோ வாஸ் மார்க் Caicedo is one of those players who's known for reading the game better than anyone. Now that's well seen too. Cruyff. Pull it. கம் ஆன் ரொனால்டோ Oh, looks a good one. Shots. ப்ரோ ஸ்கிரிப்ட் ப்ரோ என்ன ப்ரோ இது பீக் ஸ்கிரிப்டா இருக்கு ப்ரோ பீக் ஸ்கிரிப்ட் ப்ரோ Well, the glass is either half full or half empty. Neither side yet என்ன trying to impose themselves. கேண்டோனாவா And it's level ஆயா pegging. பயங்கரமா பேர் வச்சுட்டு வந்துக்கிறான் கேண்டோனா Reflections on the first half. நம்பர்லயே ஓல்போ போட்டு ஆடலாம் நண்பர்களே ஓல்போ Danny Olmo. Managed to come in on level terms. Things seem to be going a little against them, but they stemmed the tide, got their equaliser, and I think we're in for an exciting second half now. So all square at half time, each side matching the other blow for blow. ஐயா வேர்ல்ட் கப் டைம்ல ஸ்ட்ரைக்கர் வருவாங்களா கண்டிப்பா மாமே கண்டிப்பா வருவாங்க நிறைய பேர் வேர்ல்ட் கப் காயினை சேர்த்து வைக்கிறது உஷாரான தரம் உஷாரா இருக்கும் Substitutions taking place. இதுவா இதுவான்னு கேட்குறான் தலையாட்டுற அங்க இருக்குது பெட்ஷீட்டு நண்பர்களே ஒரே நிமிஷம் நீ சேவ் பண்ணுவியா பார்க்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு பெக்கம்பர் வாங்கலாமா வேணாமான்னு ஒரே திங்கிங்கில் இருக்கேன் இல்லைனா காயின் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே வேணாம்யா என் டீம் டோட்டல் செட்டு கேமில் பெஸ்ட்டு டிஸ்ட்ராக்டாக தான் வெயிட்டிங் இப்போ அது இப்போ கூடிய சீக்கிரம் விட மாட்டான் கண்டிப்பாக திருப்பி மேல்டினி நெஸ்டா யாராவது வந்தாங்கன்னா மேபி ஒரு பேக் ஓப்பனிங் பண்ணுவேன் இதுக்கு மேலே நீங்கள் யாருமே வேணாம் ப்ரோ எனக்கு டோட்டல் செட்டு ப்ரோ Arsenal do appear to have made a half-time change. Well, I think it's the perfect time to make a change. Changes him with that pass. Ah, such a clever touch. Valverde bro And that has யா their நெக்ஸ்ட் வீக் feet. நெக்ஸ்டா தெரியுமா Look at him. நான் விட மாட்டான்யா யாரையா சொன்னா Having said that, the manager விட applauds his மாட்டான் effort to find that bottom corner. Saliba is very much of the non-shall pass school of defending. Dani Olmo, Cristiano இப்போ Ronaldo. ஏன் ப்ரோ அசிங்கமா மார்க் பண்ணி ஆடுறானுங்க ப்ரோ உன்கிட்ட சேலஞ்சு கட்டின நேரமா என்னன்னு தெரியல ரைட் மார்க் போட்டு வச்சிட்டான் ப்ரோ புறம்போக்கு ஐயா கன்ஃபார்ம் நெஸ்டா தான் எப்படி சொல்ற நீ சொல்லு His flag raised for offside. எப்படி நெஸ்டான்ற Edmilson. ப்ரோ ரொனால்டோ இருக்க ப்ரோ தலைவா அந்த சேலஞ்சை வாக்கு ஒரு வாங்கிக்கிறேன் சப்ப மாத்த போறேன் ரொனால்டோ விடவே மாட்டான் 96,847. Arsenal do have options available on the bench if they want to go that way. ஐயோ Great defending, strong. டேஷ் அண்ட் ப்ரெஷர் ஆப்போகிட்ட ஆறதே ஒரு Well, it பெரும் didn't பாடா look good இருக்கு for ப்ரோ a while, but that was brave defending and they got away with it. Simply brilliant defending. They were outnumbered, but he still came out on top. Oh, easy pickings there. Now it's Messi. Messi purring through. மெஸ்ஸி ப்ரோ It's run loose. Who's going to get there? ஐயா கேம் சேஞ்சிங் இதுனா சேவ்னா எடுக்கிறானுங்க And it's Edmilson. Valverde is the team's great visionary. Rummenigge. He won't be happy with that one. And that's put paid to a promising move. ப்ரோ ப்ரெஷர் சிஸ்டம்
75 minutes played. Arsenal clearly are pushing for the win here, Peter. It's making for a very frantic end to this game. யோ எனக்கு விளையாடவே பிடிக்கலையா சத்தியமா என்னையா இது Lovely pass, but can he get there? Pretty robust defending. Oh, he's ஐயா taken it out. டிஸ்டார் That'll be வந்து a ரொம்ப foul. நாள் ஆச்சு No second thought. ப்ரோ A என்ன ப்ரோ straight ரெட் கார்டு red card. தரான் Jim, I suppose that was the only possible outcome in the circumstances. ப்ரோ அநியாயம் Well, he பண்றானுங்க had a ப்ரோ decision to make, Peter, and it's worked out badly. ப்ரோ இன்னர் சத்தியமா தான் உண்மையா யோகி ப்ரோ ஏன் ப்ரோ ரெட் கார்டு இது ப்ரோ இப்போ நான் யாரையா போட்டு ஆடுவேன் இப்போ எனக்கு பக்காவா இருக்கே ப்ரோ இப்போ லைன் அப்பு சூடு பார்த்துக்கலாம் ப்ளே வித் 3 ப்ரோ வேணாம் ப்ரோ ரிஸ்க் ப்ரோ 1-1 ஈக்குவலைஸ்ல இருக்கு பார்த்துக்கலாம் லாஸ்ட் மினிட் வர டிஃபெண்டர் ஒன்று கம்மியாக வச்சு ஆட முடியாது போட்டுருவாங்க நம்மள Yeah, he may feign to shoot and just play it into the box. Number 13, Adrian. Now it's Pele. That was a brilliant interception. Coming on the field, Danny Olmo. number 18. Oh no. No ஜாலியாக வந்து circumventing பால this வாங்குறான்ப்பா opponent. And that is as far as they're going to go. And this is Bale. ஐயா நெக்ஸ்டா வந்து 5 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது ஆக போகுது ஸோ வரலாம் Listen, the fans haven't given up பார்க்கலாம்பா on this by any means. They still believe it can be won. வரக்கூடாது வரதா இருந்தா காயின் ஆஃபருக்கு அப்புறம் வரட்டும் Bale. That's been slipped through. Davids flings in a cross. அங்க ஜாம் ஸ்டாம்ப் என்ன பண்ணாரு He watched it all the way and the finish was unerring. Yeah, it all came சத்தியமா from என்ன some பண்ணான்னு really எனக்கு smart தெரியல ப்ரோ movement, ஸ்டாம்ப் Peter. Did the defense let themselves down by யா not தண்ணி picking கேன் them போட up? I வந்தையான்றான் think the boss won't be amused. When the manager called on him, he was only ப்ரோ too மண்டே happy to பேக் repay டீடைல்ஸ் that குரூப்ல fate. வாட்ஸ்அப் That's பண்ணிருக்கேன் just as the manager would ஹப்புல have seen அப்டேட் it. ஆயிடுச்சு An ப்ரோ impact மண்டே sub. பேக் ஹப்புல இப்போனா அப்டேட் ஆயிடுது Substitution in progress. Arsenal making another change here. Owen coming on here as broadly expected. Well, it's going to make for a frantic end, Peter. Let's hope he's got enough time to make the impact he wants. 4 added minutes Barcelona has been take the lead. indicated. Now it's just a question of holding. And the shoots! லெவல் வந்துட்டா ஓ லெவலோட சேர்த்து அனுப்பியிருக்கேன்றியா ஸ்டாட்ஸோட Time added பார்க்குறேன் ப்ரோ on 4 minutes. That pass isn't the best. Now it's Owen. And it's Olmo. Good read, needed to be. And that will be it. Arsenal perhaps feeling a little aggrieved with this final score. They clearly feel that their efforts warranted something more. Well, what are your thoughts on today's game then, Jim? Arsenal lost their way after Please turn falling your behind attention to early. the screen Their for concentration information was provided weakened by the and local police. their character, and that's cause for address. My thanks to Jim. We both wish you a very good evening. விளையாடுறதுன்னு தெரியல ப்ரோ சரியான டைட் மார்க் போட்டான் ப்ரோ ரெண்டுத்துல ஒரு பேக் தான் ஓபன் பண்ண முடியுமா ஓ யூசர் ஜிபி இல்லை ரெண்டுமே பண்ணலாம் ஓஹோ ஐயா சாட்டர்டே கோபியா ஓல்டு சேனல் மாதிரி பண்ணிக்கலாம் மச்சி
எனக்கு ஸ்டாம் ஏதோ கோளாறு கொடுக்குற மாதிரியே இருக்கு ப்ரோ. எதுவுமே பண்ணாத மாதிரியே இருக்கு. ஸ்டாட்ஸ்னா அது அப்படி வச்சிருக்கான். இன்னும் செட் ஆகலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆல் சாட்டர்டேவும் கோபி போடு. இதுதான் பண்ணலாமே மேட்டு பண்ணலாம். பண்ணிக்கலாம் மேட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அவன் நல்ல சிஎஃப்க்கு மைக்கியா இல்லை யோகி என்ன சொன்னா? இப்போ எப்படி வறுமையில எடுத்து ஆட சொல்றியா? வேணான்றியா? வறுமையில்லா இடத்துல ஸ்டாமை போட சொல்றியா? இப்போ யாரு இவனை யூஸ் பண்ண சொல்ல? இல்லை வறுமையின் ஏன் என்ன பண்றான்? வறுமையில நான் அவ்வளோ வேணான்ற என்ன கதை? வேற யாருமே டாலா இல்லையே. ரிச்சார்டோ ஃபெரி அவனோட 2 சென்டிமீட்டர் கம்மியா? ஹைட்டான காம்போ தானே ஸ்டாமுக்கு செட் ஆகும். ரிவ்யூல பார்த்தேன். யோ இல்லையா, இவனை விட 2 சென்டிமீட்டரு குள்ளமா இருந்தா ஸ்டாமு ஆட மாட்டான் ப்ரோ. ரிச்சார்டோ ஃபெரியை விட அவன் 3 சென்டிமீட்டர் ஹைட்டு ப்ரோ. வர்மலன் தாமஸ் 2 சென்டிமீட்டர் ஹைட்டு. இவன் 191 நினைக்கிறேன். அவன் 193. இவன் 181. இவன் 193. என்ன ப்ரோ கரண்ட் அப்டேட்ல இல்லை ஹாலாண்ட் மேட்ச் ப்ரோ? அது இன்னைக்கு அது அப்படிதான். ரியல் மாட்ரிட் மேட்ச் அப்போ பார்சலோனா ஜெர்சி போடுவான், பார்சலோனா மேட்ச் அப்போ ரியல் மாட்ரிட் ஜெர்சி போடுவேன். அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் மாச்சி. ஹைட்டான ஏல் யூஸ் பண்ண அப்போ வர்மலன் தானே யூஸ் பண்ணோம். 183 சென்டிமீட்டர்ல காம்போவா டேம் கூட. Well, football is, of course, ultimately just a game, but for the next 2 hours, it might not feel like that. The stadium is full of noise and energy. This certainly matters. Well, there is here a great sense of expectation as to universal contentment. The Emirates embraces Arsenal once more. வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. டிராகன் தமிழன் ஒயிட்டி ஸ்டாமே தூக்கி வெளில போட்டு ஆட சொல்கிறேன் இப்போ தானே. யா பெப்பே ஆஃப் கோர்ட்டுக்கு மேலே ஏறுறான். இஷ்டா இருப்பா இதான் இருப்பான். ஓகே 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 புரிஞ்சியா. இப்போ சலீபா வந்தாதான் கரெக்டாக இருக்கும் ஏரியா.
So it's away we go then. Well, Jim, the name Albert Ferrer is certainly familiar to English football fans of a certain vintage. Yeah, and he's remembered with a great deal of affection as a pacey and tough tackling defender who always gave his all. And was a bit of a character. He was. Bullet really needed to concentrate on protecting the ball. Then again, he was being very closely marshalled. Nice damn. And this is Bullet. Now it's Roberto Carlos. Messi. And they're not going to make any further progress now. Switch delay ஏதோ லேட் ஆற மாதிரி இருக்கு. Cruyff. Oh, now here's an interesting matchup. Cruyff concedes a free kick for that. ரவா வச்சு கிராஸ் பண்றான். 190 ஹைட்ல ஒருத்தன். ப்ரோ ஸ்டாம் எடுத்தனா ஸ்பின்ல எடுத்தீங்க. நான் பேக் வைப் பண்ணிட்டேன் தலைவா. பேக் வைப்டு. ஒரே மிஸ்டேக் பண்ணேன். புடிச்சான். ஒரே மிஸ்டேக். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனை மாத்திட்டேன் தெரியாம. டிடி தான் போடுவான்னு சொல்லிட்டு ப்ரீ டிடெக்ட் பண்ணேன். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். Very nice. Barcelona have broken through. It's 1-0. Yeah, and just as the manager's been reminding his players, this is the time where they can't afford to let their focus slip. Played it again. Keeper's dealt with that, and he's managed to get free. And the whistle's gone, presumably. ருமி அடிப்பீங்களா ப்ரோ? வாய்ப்பு இல்ல தலைவா, காசு இல்ல. ஓ நல்ல கோல். வாங்க சரண். வணக்கம். நல்ல கோல் தான் மச்சி. பட் ஆனால் அவன் டிடி தான் போடுவானே எனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஆனால் அந்த மிஸ்டேக்கை தெரியாம பண்ணிட்டேன். Roberto Carlos crosses it in. Gets his head on it. He hits the net. The lead lost. No time at all. Comeback FC. They've dug in to produce a really fine spell, which for me deserved that equaliser. Pick that one out. It was a bullet. He was always going to do that one way or another. A fantastic effort. Messi! Arsenal grab the equaliser and we're all square. Such a big goal, Peter. Just when the opposition thought they could turn the screw, they're back to square one again. The manager will be absolutely delighted with such a response. The cross comes in. Too quick for defence and keeper. Bro, Messi, nah bro, திருப்பி இந்த வீக் நெரிஃப் பண்ணானா? Really anticipated that well, didn't he? He's not got that quite right. Nicely weighted ball. Good take, and is he it? Takes a shot. Goal! PC மேனேஜர் வாங்கலாமா LBC? நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு ரிவ்யூ பண்ணுவோம் தலைவா. அதுல உனக்கு ஒரு இது கிடைக்கும். பட் இப்போதைக்கு அந்த மேனேஜர் எல்லாமே ஆனா சூப்பரா இருக்குன்னு தான் சொல்றாங்க யூஸ் பண்ண வரையும். He was allowed so much room when he should have been boxed in. So we have a breakthrough. Now how will things develop from here? Look, he's the one everyone expects to put the ball in the net. That's what he's paid to do. Picked up brilliantly. Kike did just about enough to come out on top there. The party overly willing to come. He's been taken down. Pointed at the spot. Bro, ball uttan kaala. Check. We'll have to save it here, or there's real trouble. You like, and they're running away with it. A time for a cool head, and that is precisely what he showed. You know, he would have been embarrassed had the keeper held his position then. So the lead now is 2. And it's half-time. And now, please turn towards the Messi screen for a எப்படி special presentation featuring our the guest same membershipல performers today. இருக்கான்.
தெரியலையே எது. ஆனா ஒரு சில நேரத்துல மெஸ்ஸி ஏதோ பண்றான், ஒரு சில நேரத்துல காண்டி ஏத்துற மாதிரி ஆடுறான், அன்பிரடிக்டபிளா இருக்கும். நான் ஆஃப் சைடுன்னு நினைச்சேன். Substitution for Arsenal. Number 25. Caicedo. Here we go again then. 22. Bullets. I think it'll be fascinating to see how they're going to change their approach here. They have to go for it, try and pull one back. Number 9. Oh, that's a foul and a dangerous hit. இது எல்லாமே பால் தான் ப்ரோ எடுத்தேன் இத. He's shown him a yellow card. யோ நான் ரீப்ளே பார்த்தே ஆனடா. டேய் அசிங்கமா பண்ணவனா. He'll fancy himself from here. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கோர் பண்றவான்னு தோணுது ப்ரோ. To extend. ஸ்லைடு நிதிஃபானா என்ன மயிர்னே புரியலையே. Barcelona with their first corner, the first in the game for either side actually. Cruyff plays it short. Arsenal do appear to have made a half-time change. Well, I think this is probably a good time, Peter, to make ambitious change. Arsenal are looking to go forward now. Half time, excellent interception. And that's the end of that. It all started well enough. Now it's Vinicius Junior. Oh, he's defended very well against those tricky feet. Oh, he's enjoyed that. He evidently loves the contest. Well, that had the makings of something quite promising, but it's fizzled out into nothing. Can he latch on to this? For this match was 62. He's shifting through the gears here. It's run loose. Who's going to get there? Well, he's not happy with that challenge, but the referee has let it go. Well, Peter, just see here how a lot of the attacking players aren't dropping back anymore. And that means just one thing, I suppose. Yeah, they just... யோ ஜஸ்ட் ஹாய் என்னையா 3 கோல்ஸ் வாங்கிட்ட. Satisfyingly simple. ஏதோ There's பண்றான் almost a அவன். sense of beauty to this. He did so well there, attacking the ball the way he did. He got a strong கரண்டாரஸ் forward நாட் behind டிஃபென்ஸ் that one. பண்றான் ப்ரோ. என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. This is threatening to become a really good game. Well, we have a very different game on our hands now, all of a sudden. This one's totally up for grabs. Now it's Cristiano Ronaldo. And this is Messi. Cruyff, of course, a dribbler of outlandish ability. And we've seen that early. He used a certain sixth sense. Arsenal are, of course, in a position to go to the bench should the need arise. Neither of these two want to come off second best. He's in space and looking for options. Chance. He's got Paul. So close to drawing that. கேப்பிலோ. Oh, they really needed him to put that away. எஸ். யார் ஐடி மச்சி? என் ஐடி தான் யா ஆச்சு. Cruyff. Fernando Torres. They may end up with some regret with this tactic, but you have to admire their commitment to goals. ப்ரோ ரொனால்டோக்கு போட்டான் ப்ரோ பால். Well seen. Saw that coming. That's great positioning. So good from him. Into the last 5 minutes. And it's Cruyff. Pass is coming off in quick succession here. Valverde. Brilliantly cut out. Quality ball. I thought it was going to happen then. How many more chances can they realistically expect now? 2 added minutes has been. அருமைடா டேய். Now it's Messi. அருமைடா. ஒத்த நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணாலும் என்ன ஜெயிக்க விட மாட்டானுங்க ப்ரோ. அருமை ப்ரோ. Time is up. ஒரு என்ன மாதிரி கவுண்டர் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல எனக்கு ஐயோ நான் எரியாது ப்ரோ சத்தியமா. They fell just short. Effort unrewarded.
ப்ரோ டு நாட் டிஸ்மில போட்டு தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன் நான். அப்ப என்ன பீக் ப்ரோ அத அனுப்புறான். Arsenal just may have felt a little extra pressure in front of their own fans that caused a nervousness. வெறுப்பாதியா சத்தியமா. இது ஒரு மயிர் தான் குறைச்சல. யாராவது தாங்கடா. ஒனாமி ஸ்கிரிப்ட் இல்லை, உன் ஃபோனில் ஸ்கிரிப்டட் தான். வெறுப்பாது ப்ரோ. விசி லக் இன் டிவிஷன் மேட்சஸ். கோ பேக் பிசி. வாங்க பாஸ் ப்ரோ, வணக்கம். எப்போ வந்தீங்க? நைஸ் ட்ரை. கம் பேக் ஆர் கோ பேக் பிசி. சலிபா மறந்துட்டேன் ப்ரோ. வால்வேடே போட்டு ஆடு மச்சி. வால்வேடே ஒன்லி இன் செகண்ட் ஹாஃப். யா சூப்பர் சார் போட்டிருக்கேன். சரி வீடியோ அடுத்த மேட்ச்சு தோத்துடலாம். ரைட்ரா. கமான் மக்களே, இன்னும் 7 more likes to 30 likes பாருங்க. நிறைய பேர் லைக்கை போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக்கை போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 6 more subscriber to 2.33 subscribers மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பாருங்க. தாமஸ் மாமாவே போட்டு ஆடுறேன். பையன் இந்த பக்கம் இருக்கிறனால தான் ஆட மாட்டானா. ஸ்டாம் அந்த பக்கம் போட்டு இதுக்கு தான் முன்னாடியே மெசேஜ் பண்ண சலிபானு. அப்படியா? சாரி மாமே, பார்க்கல மெசேஜை. விடு, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். ஆஹா, ஆப்போ வித் பக்கா பேட்டுவின். இந்த மேட்சை நான் போட்டு போட்டு பிரிக்க போகிறான். வால்வேடே ஹேட்ரிக் அடிக்கலாம் மாமே, அடிக்கலாம். பேட்டுவின் விசஸ் பேட்டுவின். நண்பர்களே, இந்த டீடா தான் நண்பர்களே டைரக்டிங் டிஃபென்ஸோட வந்திருக்கா போல. அந்த டீடாவும் அதுமா பீட்டர் செக்கும் தான். 2 பேர் மட்டும்தான் அந்த பேடு ஸ்கில் எப்பிக்ல வந்திருக்காங்க. What a scene we have here. There's a real expectant buzz in the stadium and the players on the pitch are raring to go. Oh, Oppo very squad Against Arsenal. Well, it looks like a big game, sounds like a big game. Everyone involved is absolutely up for it. There's the whistle and here we go. It does seem to be a 4-3-3, Jim. Well, a system promoted by the rise bro, smart assist மாதிரி இருக்கு. The wider I players smell in front smart assist are key operators in how it all works on and off the ball. They have to provide for the central striker, of course, and protect their fullbacks, so they'll get few breathers. If these two don't make a good impression, there are director is a director. Vital touch. Well, someone's doing his job properly, Peter, that's for sure. Bruno nu orthan. ஐயா ஸ்லோ டைம் ஜிகேல அதான் யுவர் சொன்னாரு. ஸ்டாம் இத உள்ள தள்ளுறான் ப்ரோ. ஸ்டாம் இல்ல குளிட்டா. யாரோ ஒருத்தன் உள்ள தள்ளுறான். What a cross அப்படி. வச்சிருக்க பிளேயர்ஸ் அப்படி. Is incredible. Certain searing chat. Imperious. Yeah, it all came from some really smart movement, Peter. Did the defence let themselves down by not picking him up? I think the boss will be amused. So a breakthrough already. That's been intercepted. He read that really well and stopped it. யாரு ப்ரோ இவன்? Toxic J, வணக்கம் bro, welcome to the stream தலைவா. வணக்கம். விடுங்க, next corner next goal வருமா? Well, they scored their first goal from a corner. What about now? Cristiano Ronaldo. A quite incredible spell. They are flying. Damn எப்படி பண்றான்யா? இப்போதைக்கு மங்கட்டு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான்.
absolutely crashes it in. He did so well there, attacking the ball the way he did. He got a strong forehead behind that one. Corner is equal to BC. So that's எழுதிக்கோங்க நம்ம பேரை எழுதிக்கோங்க. This is கார்னர்னா அது wonderful நம்ம தான். football. The manager will be absolutely thrilled to see his team clicking in every department. ப்ரோ எனக்கு தாமஸ் தான் ப்ரோ ஏதோ பயங்கரமா பண்ற மாதிரி இருக்கு. And are well and truly in the driving seat. Messi powering forward here. செட் ஆகலையா இன்னும்? ஆமா ப்ரோ. ப்ரோ இஸ் குக்கிங் கொனாமி. ரைட். One sweeping move executed with deadly efficiency. Yeah, when you're hit on the counter attack like that, it's like walking into நண்பர்களே இவன் ஸ்மார்ட் அசஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அதே ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரேங்க் புஷா பிசி ஆமாயா. A finish of great intelligence. He just understood and he executed so smoothly. Well, I think he knew all he had to do was get it under control, and it was always going to end up in the back of the net thereafter. Manchester United give themselves a fighting chance. Back in with a shout. And that interception was most necessary. That's great positioning. இப்போலாம் ஸ்மார்ட் அசஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. ஆமாம் தலை, ஃபஸ்ட்னா எப்படின்னா ஸ்டன்னிங் வந்து நார்மலாக மாறும், கண்டுபிடிச்சிடலாம். என் தெரியாது எல்லாமே மாற்றிட்டானுன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் அசஸ் ஏவன், நார்மல் பிளேயர் ஏவன், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த லேப்டாப்பில் மட்டும்தான் மாற்றானுங்களே ஸ்மார்ட் அசிஸ்ட்டு. எப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் லேஃப்ட்டு போவோம். இப்போ நீங்கள் நிறையா பிளேயர்ஸ் கூட விளையாடிருப்பீங்க. எப்பயுமே லேஃப்ட் ஒரு பிளேயர் எப்போ போடுவானா, அட்டாக்கில் அந்த ஸ்ட்ரைக்கரை இழுத்து விட்டு அப்புறமா தான் லேஃப்ட் போடுவோம் நம்ம. பட்டு இவனுங்க எப்படின்னா அதை போகிறது எல்லாமே லேஃப்ட்னால ஈஸியாக மாட்டிக்கிறானுங்க. அதனால தான் இவனே நான் ஸ்மார்ட் அசிஸ்ட் மாதிரி இருக்குன்றேன். Now it's Messi. Oh, that's neat. He's having a go. நண்பர்களே, மெஸ்ஸி பேக் டு ஓஜி பேட் கண்டிஷன். இதனா தூக்கி வெள்ள அடிக்கிறானா ஒரு கார்டு மாதிரியே கிடையாது. மெஸ்ஸி பேக் டு ஓஜி ஃபார்ம். அவ்வளவுதான், தூக்கி வெளியே போடுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பிளே மேக் நல்லா பண்ணுறான் ப்ரோ. எனக்கு பிளே மேக் சூப்பராக இருக்கு. கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் பண்ணி தரான். அதனாலே வச்சு ஆடணும்னு தோணுது. மெம்பர்ஷிப் தான், மந்த்லி மெம்பர்ஷிப் மாதிரி பையன். Marlon does really well to win the ball there. And it's Fullet. Cruyff. And here's Cristiano Ronaldo. It's Cristiano Ronaldo. That's pretty clear. It is a foul. And no surprise, that's a booking. Yeah, well, they were exposed and vulnerable, and he knew he had to do something to prevent a goal then. Roberto Carlos is standing over this one. Looking to இதை widen the இப்போ நான் gap அடிக்கிறேன் even பாருங்க. further here. ஃப்ரீ கிக் அடிக்கிறேன் ப்ரோ. Oh, lots on that one, but he couldn't find the target. எனக்கு இப்போ என்ன பயமாகுதுன்னா கம்பா கிம்பா கொடுத்துருவானோன்னு பயமாகுது. யாரை நம்ம தினத்தில் காசுனான்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான். Given the lift of his goal, there will be 3 minutes added time. Messi. ஃப்ரீ கிக் மான்ஸ்டர் பிசி. யோ கட்டா தான் அடிச்சேன், ரொம்ப வெளியே போயிடுச்சு. மெஸ்ஸிக்கு பேக்கப் யாரு வச்சு என்னோட ப்ராக்ரஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ண ப்ரோ. லாஸ்ட் வீக் நான் சூப்பரா இருந்தான் ப்ரோ. மெஸ்ஸி எனக்கு சூப்பரா இருந்தது லாஸ்ட் வீக். இதே பிபி தான் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்னா எனக்கு பயங்கரமா இருந்தான் மெஸ்ஸி. ஏதோ பண்ணிட்டு இருந்தான். இந்த லாஸ்ட் வீக் பிளிட்ஸ் கோ ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வீக் ஏதோ ஒரு மாறு இருக்கு. ஐயா நீ ஃப்ரீ கிக் தப்பா ப்ளே பண்ற.
வராத ஃப்ரீ கிக்க வானா எப்படி வரும்? கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு 2 அடி பேக்ல இருந்து அந்த பொசிஷன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணியிருப்பேன். ஐயோ அவ்வளோ கிட்ட ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்யா. நீயா இருந்தால் கூட ஸ்கோர் பண்ணியிருப்பியா? அது ரொம்ப கிட்ட அந்த ஆங்கிள். கீழே வேணால் டேப் பண்ணி அது ஒரு கோல் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆங்கிள். Substitutions taking place. என்னடா பண்ற? ஐயா வச்சு நெக்ஸ்ட் நீ ஸ்கோர் நெட்டுலேயே நீ ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ரொனால்டோ வச்சு நெட்டுலேயே அண்டர்வால் ஃப்ரீ கிக்குன்னு ஒன்று இருக்கு. நான் அதை அடியை கற்றுக்கணும் ப்ரோ. அண்டர்வால் காலை தூக்குனா கால் உள்ள பால் பூந்து போவோம். அதை அடியை கற்றுக்கணும். இதில் அதை அடிய முடியுமா? முன்னாடி அந்த ஃப்ரீ கிக் இதில் வந்து அது தெரியும். ஷார்ட் ஃப்ரீ கிக் பாஸ். ஆமாயா ஷார்ட்டாக பாஸ் பண்ணால் கோல் தான். அது ரொனால்டோ ஃப்ரீ கிக் சூப்பராக அடிப்பான். நீ ஃபஸ்ட்டு மேலே அடி, அதுக்கப்புறம் கீழே அடிக்கலாம். அசிங்கப்பட்டா நாட்டு உட்கார. என்னடா பண்ற? ஓ சாயா பேங்கர். ஓ நீ வேற கம்முனேருண்ணா. நைட் எப்படிண்ணா BGMI வரியாண்ணா? விளையாடவே மாட்டானுங்க. நானும் ஆகாசம் தான் ஆடுனுக்கிறோம். நான் ரசீனும் வரமாட்டான். நீயும் வேலை இருக்குதுன்ற மீடியம். சரி இந்த ஆங்கிள் இருந்து ஸ்கோர் பண்ணவனா மாட்டான். முடியும். ரொனால்டோ வச்சு தானே அடிக்க சொன்னா. ரொனால்டோ 89 தான் வச்சிருக்கான். சாட்டர்டே சண்டே கண்டிப்பா அடிடலாம். ஓகேண்ணா. நீ பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணுவேன் எனக்கு. Well, I thought his starting position was good and that helped the keeper to judge the இந்த வாட்டி பாரு ஒரு சிரான இது இருக்கு. இந்த வாட்டம் இரு மேன் ஆஃப் த மேட்ச் நம்மளுக்கு தான். கவலைப்படாத. எழுதி வச்சிரு சந்துரு மேன் ஆஃப் த மேட்ச். இந்த மாதிரி இருக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ தூக்கி ரொம்ப மேலே போட்டேன் ப்ரோ. பரவாயில்ல கரெக்டாக வந்துச்சு. Yeah, I think he's going to be a bit disappointed with that, Peter. You would have fancied him to at least hit the target. Arsenal come out this half somewhat altered. Well, I'm assuming that this is going to end up as a tactical change, Peter. The movement is slick, the speed is slippery. The defence, though, able to hold on this time. நாயா நெய்மார் ஏதோ பண்ணிட்டான் ப்ரோ. ஸ்மார்ட் அசிஸ்டா ப்ரோ. 100% ஸ்மார்ட் அசிஸ்டியா. நார்மல்ல இருந்து ஸ்டன்னிங் மாறுது பயங்கரமா. That's a little off target. Maldini. Driving forward. And there's green grass ahead of him. Oh, that's a foul. Penalty, Which side of the line is that? Penalty. Arsenal have themselves a chance Color from the change. spot. Aye. Well, the players are pleading, but it's not going to convince him to change his mind now. Well, I think the alternative was to stand there and do nothing while he tried to score. And obviously, he's not going to allow that, Peter, is he? Smart assistant. ஆமாயா என்ன பண்றது? வாங்க ஜேசன் ப்ரோ வணக்கம். வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தலைவா. சரி ஸ்டாம் மாமா வச்சு ஆறுதல் கோல் ஒன்று. ப்ரோ உன் ஏசிஎல் கதையை சொல்லு ப்ரோ. கேமிங் எக்ஸ் தமிழ் 7 ஏன் தலைவா என்னாச்சு?
மாமே ஒரு டான்ஸ் போடுவார் பாரு இப்போ டமக்கு டிமிக்கு டமக்கு டிமிக்கு டமக்கு டிமிக்கு முஸ்தபா கலர் சேஞ்ச் Not much more than a formality. Yeah, as decisive as it comes. Spot chosen, spot hit. யோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ ஸ்மார்ட் அசிஸ்ட்னு அவன் லேப்டாப்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது பாத்தீங்களா இல்லையா நச்சு சாவடிக்கணும் ப்ரோ இந்த மாதிரி பசங்களை நேத்து ஒருத்தன் தமிழ் பிளேயரா ஸ்மார்ட் அசிஸ்ட் போட்ட வந்தாயா Well, that's good defending. He squeezed the play and he gave him no chance to get on the turn. Oh, well played, well sorted out. And it's Kaka. He won't be happy with that one. Full it. And it's made its way to It's Valverde. Bro, என்ன bro டீடா அப்படி சேவ் எடுக்கறான் and that is damn how much coins back வைப்பையா யா for சண்டே me, but மெம்பர்ஷிப் still, மேட்ச்ல at நான் least ஃப்ரீ he கிக் had ஸ்கோர் the confidence to பண்ற take it நீ on. டாக்கிள் பண்ணு யோ சொல்லியா ரட்ரியோக்கு ஏசிஎல் ஆச்சுனா the அது fourth ஃபீல் corner of the எப்படி game. இருக்கும்னு உனக்கு தானே தெரியும் அதான் கேக்குறேன் ப்ரோ ஏசிஎல் வந்து முட்டி இருக்குல்ல இந்த முட்டி ஸ்ட்ரைட்டா ஒரு மொத்தம் முட்டியில 4-5 ஜவ் போகும் ப்ரோ 4 மொத்தம் 5 4 தான் நினைக்கிறேன் ஏசிஎல் எம்சிஎல் அடுத்து Pressing's intense 2-3 and ஜவ் it's பேர் paid off. தெரியல அது நம்மளுக்கு And now a டிஷ்யூ sudden பேர் chance தெரியல to counter. ஏசிஎல் தான் மெயினான இது அது Shevchenko ஒன்ஸ் அது gets into a கம்ப்ளீட் good ஆயிடுச்சுன்னா அது position. ரிகவரி ஆகிறதுக்கு ஸ்மார்ட் அசிஸ்ட் கோலை பார்த்தீங்களா இல்லையா பிளிட்ஸ் காலு இதுதான் மஜா நான் மாதிரி பிளிட்ஸ் பார்த்தீங்களா இல்லையாங்க There's a goal worthy of universal மக்காடு appreciation. Even the opposing fans have to recognize the quality. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன் முஸ்தபா வாங்க ப்ரோ விஷால் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா மேட்ரிட் was simply inch perfect. 100க்கு 90% ஸ்மார்ட் அசிஸ்ட் ட்ராவலிங் தான் ஆமாயா அதுதான் நண்பர்களே அந்த சென்டர் ஜவ் இருக்குல்ல அது வந்து மைன்யூட்டார்னா நம்ம ரிகவர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டார்னா அதை சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்ட்ரெயிட் ஜவ் தான் உங்க காலை பெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்குது குதிச்சா அப்படியே ஸ்டிஃபா நிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே அந்த ஒரு டிஷ்யூ தான் ஹெல்ப் பண்ணுது ஒன்ஸ் அது கிழிஞ்சிருச்சுன்னா நம்மளோட முட்டியோட மூவ்மெண்ட் வந்து இதுவாயிடும் இப்போனா மடக்க முடியாது காலை ஒரு ஃப்ளெக்சிபிளாவே இருக்காது அதுக்கு தான் அந்த டிஷ்யூ இது வருது இப்போ அதை சர்ஜரி பண்ணாதான் அந்த டிஷ்யூவை கிழிச்சு திருப்பி தைப்பாங்க உள்ள தைச்சிட்டு திருப்பி நீங்கள் ஃபிசியோனா பண்ணணும் ஃபுல்லாக ஃபிசியோ ஸ்ட்ரென்த்தனிங்கு எல்லாமே பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஒரு நீ ஃபுல்லாக ஆன் ஃபீல்டு இப்போ ஒரு வேல்வர்டே ப்ளே பண்ணோன்னா ஒரு 1 இயர் ஆகும் 1 இயருக்கு மேலே ஆகும் பட் ஆனால் அவங்களோட ஊர் இது அவங்களோட மெடிக்கல் இதை வச்சு மேபி 6 மந்த்ஸ்க்குள்ளே ரிகவர் 6 மந்த்துக்கு மேலே ஆகிடும் ப்ரோ எப்படி இருந்தாலும் சர்ஜரி பண்ணி ரெக்கவரி டைமே ஒரு 3 to 4 months மேலே ஆகும் Roberto Carlos. Oh, really well played. Roberto Carlos goes on a charge down the left. Really well taken goal. எப்பா எத்தனை டிகிரியா மூவ் பண்ற Presence, and there is no stopping him. நான் ப்ரோ கோடெக்ஸ் தமிழ் சான் புரியுதா Crispest of contacts. பட் ஆனால் எனக்கு ஏசிஎல் அண்ட் எம்சிஎல் ரெண்டுமே ஆச்சு And time ஆனால் is up. எம்சிஎல் கூடிடுச்சு சைடு வந்து எம்சிஎல் டிஷ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிகவரி ஆயிடுச்சு ஏசிஎல் வந்து கம்ப்ளீட் ஆகிறனால சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதான் சர்ஜரி பண்ண இப்போ இந்தியன் நீ நம்ம இதுல பண்ணனா சர்ஜரி ஒரு 2.5 லட்ச ரூபா கேட்குறாங்க ப்ரோ ஒரு ப்ரைவேட் இதில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணனா 2.5 lakhs பட் ஆனால் நான் வந்து எனக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு தெரிஞ்ச டாக்டர்னால 1.5லே முடித்தேன் நான் டாக்டர் ஃபீலேருந்து அவர் கம்மி பண்ணிட்டார் அவர் சர்ஜரி ஃபீ மட்டுமே 75,000 to 80K ஒரு சர்ஜரிக்கு 1/2 hour தான் சர்ஜரியே நடக்கும் கரெக்டாக 1/2 hour to 1 hour தான் சர்ஜரியே அதுக்கே தலைவன் 80,000 1 லட்ச ரூபா வாங்குறாங்க பார்த்துக்கோங்க நீ வேல்வேடிக்கு 6 months ரெடி ஆகிட்டான் மைண்ட் செட்டு கிடையாது ப்ரோ அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ப்ரோ இப்போ நம்ம ஊர் இதுக்கும் அவங்க ஊர் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம ஊரில் இருக்க மெடிக்கல் எப்படி அவங்க ஊரில் இருக்க மெடிக்கல் எப்படி அவங்க ஊர் ஃபிசியோ அது அதுதான் ப்ரோ நீ சொல்கிற ஒரு விதத்தில் கரெக்டு தான் பட் ஆனால் அவங்க ஊரில் வேற மாதிரி இருக்கும் எல்லாமே
அந்த சைட்லனா அவனுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணுவானுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மணி ஸ்பெண்ட் பண்ணுவானுங்க. தினமும் ஃபிசியோ பக்கத்துலேயே இருப்பானுங்க, ஒரு மூவும் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவானுங்க. ஐயா வேண்டைக்கு பார்க்குறேன், நம்ம பிசி வேண்டைக்கு பணக்காரன். எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ, நான் சர்ஜரி பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆகுது ப்ரோ. கரெக்டாக ஆமாம், இந்த ஏப்ரல் மேல பண்ணேன் ப்ரோ சர்ஜரி நான் கரெக்டாக. அப்போனா 9 months ஆகுது ப்ரோ நான் சர்ஜரி பண்ணி. ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ ஆச்சு ஏசிஎல்? எனக்கு வந்து வண்டியிலேருந்து கீழே விட்டேன் ப்ரோ. கரெக்டாக காலேஜுக்கு போகும்போது ஒரு டிவிடி வந்து லெஃப்ட் சைடில் நின்றுருந்தான். அவன் வந்து ஏதோ இந்த டெலிவரி போல், மெடிக்கல் டெலிவரி போல், இண்டிகேட்டர் போடல, பின்னாடியும் திரும்பி பார்க்கல. நான் வந்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே ரைட்டு கட் அடித்தான், விட்டேன், அவ்வளோதான். காலு ட்விஸ்ட்டு. அந்த நம்ம முட்டி வந்து இப்படி ட்விஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஏசிஎல் டிஷ்யூ வந்து கிளியும். இப்படி ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அது எனக்கே தெரில எப்படி உந்துன்னு. ஈஸி அந்த ஓல்போ பேக்கு மேலன்ஸ்டர் பேக்கு எப்படி எடுக்கிறது? நீங்கள் ஒரு மேட்ச் ப்ளே பண்ண அது ஒரு பாயிண்டாக தரான் தலைவா. எனக்கு ஓல்போ கிடச்சிட்டான், டேனி ஓல்போ கிடச்சிட்டான். இப்போ தான் ஸ்பின் பண்ண கொடுத்துட்டானு. வெல்கம் டு 8:45 மணி. அப்பா எம்கே மருத்துவ நேரம். ப்ரோ ஹவு இஸ் தட் ஏஎம்எஃப்? So bring it யார் on. யார் Height, தர்ஷன் கோகுல்? இவனை expectation, கேட்குற emotion. டேனி ஓல்போவா? The game yet to kick off. The excitement already palpable. Against Arsenal. Well, the stage is set for a stirring showdown here. The supporters in great voice, and there's a real sense of anticipation in the air. விளையாடும் போது ஆகலையா? விளையாடும் போது ஆகலை ப்ரோ. If you're just joining us, we are already on the way. ப்ரோ ஃபர்ஸ்ட் Well, now the அது opposition ரொம்ப are going to have ஐயோ to find சலீபா something போட்டா pretty சலீபா special to மறந்துட்டேன் stop ப்ரோ. Lionel Messi today, aren't they, Jim? Yeah, the man is an absolutely born winner. You just feel that with him on the pitch, anything is possible. And what's more, he brings out the best of his teammates. Yeah, I think he just gives them that confidence that they can overcome whatever the opposition throws at them, and he leads by example, of course, and will probably come up with something. Cruyff with the cross. Well, there's a probing ball. And that's been intercepted. That's great positioning. So good from him. Driving forward. Shin to shin, bicep to bicep, and he wins out. That defending is unapologetically persistent. It's almost personal, and it had to be. Now it's Messi. Tries to play it. கரெக்டாக யாயா டோரி பார்த்தனா கிரைஃப் மட்டும்தான் உள்ள அட்டாக் ஏறினான். அப்படியே பிடிச்சான் ப்ரோ கிரைஃபை. எனக்கு எப்படின்னா புரியலப்பா. Unexpected source. Yeah, listen, we often get critical of a forward's tackle, but that was squeaky clean. And he was quick to react. யோ நான் பைக்கில் போனதே 35 ஸ்பீட் 30-35 தான் ப்ரோ போயிருப்பேன். சொல்கிறேனே எப்படி ஊந்தனே தெரில எனக்கு. ஊந்து ஏந்து பாக்குறேன், ஒரு காலை மட்டும் காலை அப்படியே திரும்பிக்கிச்சு. ட்விஸ்ட், சிறான ட்விஸ்ட் கால். ஒரு மாதிரி தொடக்குன்னு ஒரே சத்தம் தான் காலை திருப்பி வைக்கும் போது. அப்போ எஸ்பிசி ஐயா ஆர்சி பைக் நல்லா. பட் ஆனா ஏசி எல்லாம் நரக வாழ்க்கை ப்ரோ. எங்கேயாவது கையில் அடிப்பட்டா கூட ஒரு மாதிரி இருந்துடலாம். பட் ஏசி எல்லாம் கால் தானே நம்மளோட நடக்க கொள்ள எல்லாத்தையுமே. இது எனக்கு பாத்ரூம் போறதுலேருந்து எல்லாத்துக்குமே செம கஷ்டமா இருந்தது. 40 ஸ்பீட்ல போய் எப்படியா நான் சொல்றேனே, எனக்கே எப்படின்னு தெரியலன்றேனே. Roberto Carlos with a real chance here. And this is Messi. The referee has given a corner. ஆனா உடம்புல ஒரு சொட்டு அடி இல்லையா, அப்படியே வலிச்சுன்னு இருக்கேன். எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கேன். உடம்புல ஒரு அடி இல்ல, ஒரு காயம் இல்ல, ஆனா கால் மட்டும் திரும்பிச்சு.
Dani Olmo. And it's Cruyff. And this is Messi. Well, the defence just about came out on top, but they were certainly tested. Dealt with nicely by the defence. Half-time rapidly approaching, and it's still goalless. Can he get on the end of this? Milan looking to pass their way through. Bullet can be a real threat inside the box. Roberto Carlos goes on a charge down the left. ஆதி மூவி டைலாக் தோத்தால ஜெயிச்சால மீசிய முருகா. And he's been shifted off it. Messi threads one in, tries to pass it through. He's come in hard. எப்படி சரியான டாக்கிலா ஆப்பரண்ட் எதிரே பார்த்துருக்க மாட்டான் கிட்ட. That is going to be the final action of the first half. So we go in at half-time with both defences still yet to be breached. They rather cancelled each other out in the first period. Let us see what the second half brings. What do you think we're up to after 45 minutes? Well, at least the defence can look back on a job pretty well done so far, Peter. I think they've squeezed the play quite well and they've been relentless in their pressing. Though the energy levels have looked good. Well, after 45 minutes, it is still goalless. A change perhaps after half-time. ரைட்டுப்பா. Come on boys, 3 more likes to 30 likes பாருங்க. லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. Here we go again then. Arsenal clearly have been the better side here. So if I was to say anything to them, it would be just keep going. If it's not broken, don't try to fix it. And it's Messi. Good running, strong and purple. And Messi! ஏய் போஸ்ட் கீப்பர் கையிலயாதா காய்ஸ், எங்க யாரும் இல்ல. எல்லாம் நல்லா பண்ற, பால் கண்ட்ரோல் சூப்பரா இருக்கு, ட்ரிப்பிளிங் சூப்பரா இருக்கு, பாசிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் மட்டும் ஏன்டா அப்படி பண்ற? சாவடிக்கிறான் மயிலாட். Arsenal do appear to have made a half-time change. Well, we're certainly going to see a change in personnel. We'll see if the system changes with it. Roberto Carlos got a long Hello Tom Ravi, hi bro, vanakkam, welcome to the stream Taliva. Thanks for your lovely subscribing Ravi bro. Messi. Valverde is the team's great visionary. And it's Olmo. Goal is still on either side, really getting onto the front foot. And this is Ronaldo. Oh, he's bustling through here. And he shoots! ஐயா கிரியேட்டிவ் பிளே மேக்கர் அப்படிதான். டேய் கம்முனுறா, என்னோட இவன் வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். என்னோட ஸ்லைடர்னா ஸ்லைடர் சிங்கிள் பூஸ்டர் கார்டு வேற மாதிரி இருக்கும். இந்த கதை தான் ஏன்டா விடாத. கிரியேட்டிவ் பிளே மேக்கர் அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஏன்டா 95 மேல ஃபினிஷிங் வச்சிருக்கான். முட்டு குடுக்கலாம்டா, ஆனா இப்படின்னா குடுக்க கூடாதா? எப்பா முஸ்தபா, முட்டு ஒரு அளவு தான். இப்படி முட்டு கொடுக்குறான். எங்க வீட்டு முட்டு இல்ல, உங்க வீட்டு முட்டு இல்ல, இப்படி முட்டு கொடுக்குறான். ராஸ்கோல் flashed in with the crispest of contacts. Yeah, it all came from some really smart movement, Peter. Did the defense let themselves down by not picking him up? I think the boss won't be amused. முஸ்தபா மாம்பேரு முட்டு. அப்போ மெஸ்ஸி கார்டு ரிலீஸ் பண்ணிடு சிவாஜி. என்ன ஐயோ 20,000 காயினை சுற்றி எடுத்துருக்கேன் மெஸ்ஸியை, ஏன் வைத்தறதுல கிளப்புறீங்க ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. நான் இப்போ கூட உனக்கு குறையே சொல்ல ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த ஃபினிஷிங் ஒன்று மட்டும் எனக்கு இப்போ வரையும் காண்டா இருக்கு. ஸோ அநியாயம் ப்ரோ, 90 மேலே ஃபினிஷிங் இருக்கு ப்ரோ. வெறுப்பாது அதை பார்க்கும் போது தான். பாரு இந்த ஸ்டாட்ஸ் எந்த கிரியேட்டிவ் பிளே மேக்கரே தான் இருக்குமா? பாரு என்ன ஸ்டாட்ஸ் பாருது. கேர்ள் 93 வச்சிருக்கேன், ஸ்பீடு 100, 98 ஆக்சலரேஷனு, ஃபினிஷிங் 93 வச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஃபினிஷிங் தான் ஸ்டார்ட்ல இருந்தே பிரச்சனை, மற்ற எல்லாம் ஓஜி. அதானே காண்டாது. Substitution for Milan, number 20,
Both sides then taking this chance to turn to their benches. ஸ்மார்ட் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டான்யா. So இல்ல that's ஸ்டார்டிங்ல two இருந்தே now ஸ்மார்ட் without அசிஸ்டா? reply. Well, it's been an absolutely fabulous. அப்பா ஆஃப் சைடு. Number 18, Pushkash. Number 10, Donadoni. Number 11, Desiree Doué. Number 26. மெஸ்ஸி கேமரா ஓ கேமரா Roberto ஓ. Carlos. Substitutions taking Great place. vision. He's on for a shot. But he's really put கம் himself ஆன் யா, on the 3 line more here. likes நண்பர்களே. 3 more likes to 30 likes போறீங்க. இல்ல லைக்கே ஒன்னு போட்டு பாருங்க மக்களே. நிறைய பேர் லைக்கே போடாம பார்த்துட்டு இருக்கீங்க. சித்திரி புத்திரி வந்தாலும் கண்ணுல கத்திரி தந்தாலும் சித்திரி புத்திரி வந்தாலும். Defending of the desperate variety. Arsenal have the chance to go the other way. இல்ல உனங்க. நைஸ் Looking பாஸ். for the run. மெஸ்ஸி Cute ball now. How மெஸ்ஸி can he reach it? மெஸ்ஸி Oh, ஸ்டில் that's மெஸ்ஸி fabulous. ஈட்டி He's on side. கோல். Messi! அப்பா ஃபைனலி ப்ரோ ஸ்கோர்ட். Euphoria, utopia, and they are cavorting. The lead is extended still further. And wow, he has given that a right old hit. That was magnificent. Chance! Got to be quick to recover this. Dani Olmo. Picks out Breen and the shots. Oh, it's என்னடா ரீபவுண்ட்லயே அடிக்கிறான். நாங்களே ஒரு பெரியவரை அடிச்சு தூக்கிட்டோம். Not so much Tollgate sophistication as பக்கத்துல doggedness and sheer bloody பார்த்தா ஆறுல mindedness. Yeah, he showed great reactions there. Right ஓ place, ஏன் right ப்ரோ time, easy pickings. வயசான காலத்துல அந்த மனுஷன் Milan give themselves a fighting chance. Back in with a shout. Into the last 5 minutes. Now it's Messi. Messi is sporting a guilty look after. மெஸ்ஸி பேக் டு Oh, that பிளிட்ஸ். was wicked. A truly wicked effort. Well, that was certainly bold, Peter. He's never short on confidence. கோல் போயிருந்ததுன்னா நல்ல நல்ல கோல். 6 added minutes. No, that was never going to make it. Owen. Got a Tony. He steps in, and that's the end of that. கடனா உள்ள வந்துட்டான். பாவம் ப்ரோ He's தாத்தார்கள். only too happy to take that back. Now it's Vinicius Junior. He's a sharp little ball here. ஐயா சலீபா நல்ல வேலை ஆல்வரஸ் பயங்கரமா இருக்கான்யா. As cool as கலக்கு சித்தப்பு. that's at the end. நீ கலக்கு சித்தப்பு. Arsenal pretty much நீ in எதுக்கு ரூமி utopia, போனன்னு தெரியல, imposing எதுக்கு themselves in ஆல்வரஸ் the manner எடுத்துறேன்னு they தெரியல. wanted right from the start. A show all about one side's remorse. நண்பா லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்சோட ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன். வீக் ஃபுட் இல்லையாமா. வீட்டில் ஏதாவது குறை வச்சிட்டானா அவனை? நல்லா தானடா இருக்க, இதுக்கு மேலே அவனுக்கு என்னடா பண்ணுறது? 89 இருக்காடா ஸ்பீடு. இல்லை ஆஸ்லரேஷனில் ஏற்றினமா அவனை? சொல்லுடா ஏற்றுறேன்டா. அதுவும் பேட்டோ அண்ட் ஃபார்லாண்ட் இருக்க, அது இதே தான்யா. யுவராஜ் வாங்க ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. லாஸ்ட் மேட்ச் மக்களே, இந்த மேட்சோட ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் லாட்டன் ப்ளஸ் ஆல்வரஸ், செகண்ட் ஹாஃப் ஓவன் ப்ளஸ் ஃபார்லாண்டு ஆர் பேட்டோ. நீ காயினை நல்லா சேர்த்து வச்சு அதான் போயிருக்கலாம்.
யார் ஜிகே தானே வேணும்னு எனக்கு தெரிஞ்சு பீட்டர் செக்கே போயிருக்கலாம் ப்ரோ. நீ புஃபான்னு என்ன பீட்டர் செக்கேன்னு தெரிஞ்சு போயிருக்கலாம். பட் ஆனால் பீட்டர் செக் போகிறது கூட உனக்கு இதுதான். பீட்டர் செக்கோட புஃபான் பேக்கே நீ அதான் வெயிட் பண்ணி நல்லாவே போயிருக்கலாம். இன்னும் காயின் அப்புறம் அதான் வந்தால் போட்டிக்கிட்டு போயிருக்கலாம். புஃபான் கண்டிப்பாக வருவான். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வரதுக்கும் ஆச்சரியப்பட இல்லை. எம்பாப்பே எப்போ தான் ஏஆர்பி ஃபார்முக்கு வருவான், எப்போ ஃபீல்டில் வரானோ அப்போ தான். அது வரையும் கஷ்டம்தான். பிளாட்டினி பெக்காம் அப்போ மஜா டீம் வச்சிருக்காயா. பார்ப்போம். எம்பாப்பே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படின்னா டி ஃபார்ம்லயா இருக்கான். பாத்தி இது ஆம்லெட் போட்டுரு. 3 முட்டையில போட்டுரு. இல்லை 4 போட்டுரு. 4மே ஃபுல்லா போட்டுரு. வெங்காயம் இருந்தால் வெங்காயம் கட் பண்ணி போட்டுரு. கீழே தான் பட்டு ஃபார்ம் அன்வேரிங். ஓ அப்படியா. ஆம்லெட் ஜிம்பாய் அவ்வளோதான். நம்ம தான் இவனுக்கும் அன்வாரிங்கில் தான் இருக்கு. சலீபாக்கும் ஃபார்ம் அன்வாரிங் தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டானா பண்ணது இல்லையா சலீபா. நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானே இப்போ வரையும். ஆம்லெட்டி மச்சாயா பிசி இல்லை தான் மச்சாவா. 2 சப்பாத்தி, ஒரு 100 கிராம் சிக்கன் இருக்கு. அதுக்கப்புறமா ஆம்லெட்டி அவ்வளோதான். கேரட் சேர்த்து சாப்பிடு சொல்லி ஆசாம். Well, football is of course ultimately just a game, but for the next 2 கேரட்டா hours, நான் ஆம்லெட்ல கேரட்டானே பூசா the சொல்றேன். stadium is full of noise and energy. This certainly matters. Have a look at this. It is what you anticipate here these days in London North 7, an undulating red and white wave, an Arsenal wave which envelops the team. உலப்பி So we're up and running. சரணே உரப்பி கிளப்பி ஏதோ பேசுற. Well, for a defender, Peter, Andy Robertson's style of play is more akin to that of a wing-back or even a wide attacker. Time after time, you see him make those overlaps, those marauding runs, providing support, the essential piece in any team looking to play on the front foot. Yeah, he'll certainly be leaving his mark on this game, quite possibly actually at both ends. நீ அம்மாட்ட சொன்னா டென்ஷன் ஆயிடும். வெங்காயம் வெட்டுறதே பெருசு இல்லை, கேரட் வரேன் அவனு. It's a sharp pass. Now it's Kane. It's really well maneuvered. Now it's Yamal. And that could well leave a mark. திரான பாஸ் போடுறான். ஹாரி கெயின் போடுறான். Our very first corner. Pro Max. They've played it short. Yamal. Oh, now he's having a go. என்ன யமாலியா இது? Oh, that was Protein ya. a truly wicked effort. என்ன யமால் ப்ரோ இது? இப்படி ஓடுறான் கேளு. ப்ரோ அவன் டேஞ்சரான யமால் ப்ரோ இது. Cruyff, and that interception was most necessary. He read that really well and stopped it. This looks promising. And here's Hullet. Well, that is good. Super running, sharp movement. Came up against a defender, though, who was ever so determined. Carrot and egg போட்டு is offering some sort of an apology there. Well, that's down to a simple miscalculation. No more, no less. Goal! Arsenal! Arsenal take the lead.
Another moment of magic, a real wow moment. It's beautiful Oh, poise. shit. I mean, most players in that position, I think, would probably fluff that, but not this fella. Arsenal have penetrated for the first time. Well, I think the next 5 to 10 minutes will call for real focus as the opposition. And he shoots! ஆயா Oh, எது ஏதோ come off the நடக்குது. uprights. And he's gone looking for safety. Ambitious ball here. On the through ball. Plenty to aim at here. And he's taking no chances there. Smartest is Pro Maxo. Van Dijk defending his corner stubbornly. Stood up very well to his man. I think bro is smartest is Pro Max. Now it's Platini. That has not gone well. Oh, good read. That was well played, well stopped. Gently done. And he's intervened well there. And that's been intercepted. That's great positioning, so good from him. And he's picked it up out wide. Now here's the delivery. In comes பீட்ரு the செக் corner. ஏதோ பண்றான், அதான் எனக்கு என்னன்னே புரியல. செக் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் என்னன்னா ஏதோ பண்றியானான்ற மாதிரி இருக்கு எனக்கு. Beckham goes short. And this is ஆஹா, நைஸ் சேவ். cleared without complication. பிளாட்டினி வேற வரானியா மண்டே. பிளாட்டினி நல்லா மஜாகாடியா, தரமான ஆட்டக்காரன். ஐயோ பெக்கம். Plays it in. Beckham. பட் கிரியேட்டிவ் பிளே மேக்கர். அதுதான் ஹோல் பிளேயர் ஆல்ரெடி விட்டான்ல, திருப்பி ஹோல் பிளேயரே விட்டுன்னு இருப்பானா. But for now the referee is keeping his cards in his கிரியேட்டிவ் பிளே pocket. மேக்கர் ஸ்டைல்னா மஜா ஸ்டைலியா, நம்மளுக்கு தான் விளையாட தெரியல. Big chance perhaps before half நம்மளுக்கு time. தான்றதை விட எனக்கு தான் விளையாட I think தெரியல it நினைக்கிறேன். looks as if they're going to try and whip this one in with pace. ஹோல் பிளேயர் இல்லையா? சரி பிரவீனே, ஹோல் பிளேயர்ல விட்டுருந்தா மட்டும் எடுத்துருப்பியா சொல்லு. has been indicated. காயின் இல்லைன்ற ஹோல் பிளேயர்ல விட்டுருந்தா மட்டும் போயிருப்பியா? Ronaldo chasing இதுக்கு மேல after ஒரு it. 2 மாசத்துக்கு அவன் எந்த கார்டு எந்த பேக்ல விட்டாலும் நம்ம கம்முன்னு பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கோம் இப்ப நம்ம. Well, it's certainly simmered along nicely so far. Just the one goal in it, and it's all still very much up for grabs. ஜோலா கூட தான் கிரியேட்டிவ் பிளே மேக்கரு. பையன் போட்டு ஆட்சி செய்யலையா? Getting caught again on the counter attack is unlikely. They're switched on to that and still very much in this game. இப்போ என்ன அவ்வளவுதான் இதுக்கு இது. The happier நான் of the அடுத்த teams ஒரு 2 heading in மாசத்துக்கு for என்ன half பேக் time. விட்டாலும் வாயை 1-0 தந்து up. பார்த்துட்டு தான் இருப்பேன். குத்தவே மாட்டேன். காயினை சேர்த்து வைக்கிறது தான் அதுமேட்டு. கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ஹோல் பிளேயர் ப்ரோ. That's the start of another அதான் நான் 45 சொல்றேனே, எனக்கு minutes. மெஸ்ஸி எவ்வளவு சான்ஸ் தெரியுமா கிரியேட் பண்றான். அப்பா ஃபைனலி செக் சேவ்டு That's ப்ரோ. what you call inspired goalkeeping. Kane clearly thought he had the beating of the keeper. Corner number 3 coming up. Beckham with the short one. Bullet gets on the end of things as a matter of habit. Now it's Messi. He has found the way through. Goes for a shot. அட என்ன ப்ரோ இவனுங்க. But he's really put himself on the line டிடி here. போட்டு கேர்லே போயிருக்கலாம் போலயா. கிரியேட்டிவ் பிளே மேக்கர் தான் என்னோட உப்பு. செமையா சீட்டா Well, look, மாதிரி they know ஓடுவான் they've got a height ஆஸ்திரேலியன் பஸ்ல. advantage and it's time for them to use it. Beckham is there to clear. And now they can spring out of defence. He's shifting through the gears here. Oh no, this does not look good. Arsenal just about have their noses in front. It is the slenderest of leads. Kimmich. ப்ரோ நான் கேப்பில வச்சு இல்ல பெக்கம்பர் போலாம் ப்ரோ, தாராளமா போலாம் ப்ரோ. நல்ல மேனேஜர் தான். The score is 1-0. The attendance தேவலியே போயிட்டான். exactly what ஐயா Carry on plugging நம்ம away கொஞ்சம் and டீசெண்டா eventually ப்ளே you பண்ணுவோம் might just கிரியேட்டிவ் get ப்ளே that மேக்கர்ல. little break. யாரு நீ சொல்ல? There is an irresistible, irrepressible look about them here. A lucky break would certainly help their cause now. ப்ரோ நானே மெஸ்ஸி யூஸ் பண்ண நான்
நான் முன்னாலேருந்தே ஸ்லைடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லைடர் தெரியும்ல, அந்த ஃப்ரீ கார்டு. அதனால் சக்க கார்டு சரியான பேங்கர் அடிப்பான். மிட்டு சென்டரில் இருந்து கிக்கிங் போர் 95+ வச்சுருப்பான். அவனை வச்சு பேங்கர் அடிச்சு எனக்கு பழகிடுச்சு கிரியேட்டிவ் பே. அதனால தான் மெஸ்ஸி போட்டவொடனே எனக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ரொம்ப சொல்ல கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து கிரியேட் மேன் அவனை எப்படி யூஸ் பண்ணுவானோ அதே மாதிரி தான் இவனை யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். பட் ஆனால் மெஸ்ஸி ஒத்துழைக்க மாட்டான். அந்த பிளிட்ஸ் கலர் இருக்கிறதுனால கேர்ள் தான் பண்ணணும்னு கை போகுது அப்படியே. நாமினல் ஃபினிஷிங் கொடுத்துருந்தானா வேற மாதிரி இருந்திருக்கும். Both sides then taking this chance to turn to their benches. Number 14, Johan Cruyff. Number 7, That is a little undercooked. coming on the field. Valverde is always looking to break lines. That is lovely. இப்போ அடிக்கிறான் பாரு ப்ரோ, ஃப்ரீ கிக் எங்க அடிக்கணும் முஸ்தபா? ஃப்ரீ கிக் பாரியா போ. Substitutions taking place. கேட்டேன்ல, ஐயோ இது கொஞ்சம் இந்த ஆங்கிள் தான் ப்ரோ. In terms of distance and angle, இது கொஞ்சம் so a genuine chance சுத்தமான to ஆங்கிள் increase தான் the இது. lead. சிக்கமான ஆங்கிள் ப்ரோ. அது இவ்வளவு கிட்ட தரான் ப்ரோ. நான் பின்னாடி நினைச்சேன் ப்ரோ நானு. சிக்கமான ஆங்கிள் ப்ரோ. It's a natural instinct to defend when ahead, but it's too early for them to settle into that practice just now. கலாய் போனே. Iniesta conjures time and space where few can. Well, that looks a decent ball. Messi, well seen, saw that coming. He read that really well and stopped it. கார்லாஸ் வச்சு அப்போ கோல். Corner number 2 then. ப்ரோ ரொம்ப கிட்ட ப்ரோ. அந்த ஆங்கிள் வந்து எனக்கு அடிக்கவே வர மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப கிட்ட வந்தா அடிக்கவே வர மாட்டேங்குது. So that's going to be another corner. Come on மக்களே, 2 more likes to 30 likes போறீங்க. லைக் பண்ணனும், So லைக் third ஒன்னு போட்டு corner of the பாருங்க. game. Terrific header. Shit. And that's Move caused it a again. worry or two. Yeah, it's good movement though. A bit unlucky he couldn't actually steer it goalwards. Arsenal do have options available on the bench if they want to go that way. No outsmarting him this time. He's going to be disappointed with that. And it's Iniesta. Super. That is a great pick out. He's got away. They may end up with some regret with this tactic, but you have to admire their commitment to goals. Oh, he had to make that, and he did make it. Platini really has the confidence and skill to be able to hold the ball up like that until support arrives a little sooner, and just maybe there he overdid it slightly and should have released it because the support was arriving quickly. I thought it was going to happen then. How many more chances can they realistically expect now? Looking for a runner. 4 added minutes Yeah, has been Mal. indicated. And he's had it. என்ன பெருமாள் இப்படி ஓடுறான். கால்டினி பாஸ். ஏன்னா அது ஸ்மார்ட் அசிஸ்ட். இருமா ஏமா உயிர் எடுக்கிற போறமா. நான் பாத்துக்கிறேமா. Extra minutes added இப்ப நான் 10 அப்ப நான் 10 தூங்குறியாப்போ? But it's Thuram, and that could set him on his way. And the shots. Two to the good. And they are ப்ரோ டபுள் பார் அட்டாக் போட்டாரு நம்ம கிட்ட. சரி நண்பர்களே, ஸ்ட்ரீமை முடிச்சுக்கலாம். நாளை சந்திப்போம். லைவ் முடிவடைகிறது. And their tactician in chief can draw great satisfaction Bye from bye. Please make sure to See you. watch the screen So for what an do you instant take away night. from it all, Jim? from the I think regional we just saw a team winning அப்போ by playing to their strengths. There was a Growth clear rank picture of player. what they set out to do, and the players were determined to deliver it. நீ எப்போதான் ஃப்ரீ கிக் ஸ்கோர் பண்ணுவ? ஷாட்ஸ் பாத்தியா இல்லையா நீ? Thank you very much, Jim, for joining me. டால்பியோட That ஷாட்ஸ் brings us to the பாத்தியா end of இல்லையா? our coverage. So நீ from us எப்பா both, அடிப்பன்னு கேக்குற. a 2 very நாள் good மட்டும் தான் evening. அடிச்சு ஷாட்ஸே போட்டேன் நானு. முஸ்தபா நான் தவறு இல்லை.
பிளேயர் வச்சு அடிக்கணும், அதுதான் கெத்து. ரைட்டுப்பா, ரைட்ரா. சுத்தினே இருக்கு. இதுல இந்த ஷோ டைமும் தரானா, எப்படி இருக்கும்? ஒரு இளவும் தரல. ஓகே மச்சி, பாய். பாயா எல்லாருக்கும் பாய். பாய் மச்சி, பாய்.